இந்த வசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்க ஆயத்தமாக இருப்போம். அதற்கு முன்பாக நான் ஒரு பாடலை பாட விரும்புகிறேன். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். என் உள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தை போல் தூக்கி சுமப்பவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். தூரத்தில் இருந்தும் என் நினைவினை அறிகின்றேன். சோர்ந்திட்ட நேரமெல்லாம் புது பலன் எனக்கு அளித்தேன். தூரத்தில் இருந்தும் என் நினைவினை அறிகின்றேன். சோர்ந்திட்ட நேரமெல்லாம் புது பலன் எனக்கு அளித்தேன். கண்ணீரை கணக்கில் வைத்தவர், எந்தன் கதறுதல் கேட்டறிந்தவர். கண்ணீரை கணக்கில் வைத்தவர், எந்தன் கதறுதல் கேட்டறிந்தவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர்.
என்னை ஆயிரமாய் மாறும் அபிஷேகம் இந்தளித்தீர். ஊசியும் சாம்பலுமாய் குப்பையில் கிடந்த என்னை ஆயிரமாய் மாறும் அபிஷேகம் இந்தளித்தீர். நன்மைகளை எண்ணி பாடுவேன் என்றும் நல்லவரை உம்மை போற்றுவேன். நன்மைகளை எண்ணி பாடுவேன் என்றும் நல்லவரை உம்மை போற்றுவேன். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். தன் குஞ்சிகளை சிறகினால் அணைப்பது போல் பயந்திட்ட நேரமெல்லாம் வார்த்தையால் வாழ்வு தந்தீர். கோழி தன் குஞ்சிகளை சிறகினால் அணைப்பது போல் பயந்திட்ட நேரமெல்லாம் வார்த்தையால் வாழ்வு தந்தீர். என் வாழ்வில் மாற்றம் தந்தவர் நேசர், நேற்றும் இன்றும் மாறிடாதவர். நம் வாழ்வில் மாற்றம் தந்தவர் நம் நேசர், நேற்றும் இன்றும் மாறிடாதவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். 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 கண்ணீரை கணக்கில் வைத்தவர், எந்தன் கதறலை கேட்டறிந்தவர். நன்மைகளை எண்ணி பாடுவேன் என்றும் நல்லவரை உம்மை போற்றுவேன். என் வாழ்வில் மாற்றம் தந்தவர் என் இயேசு, நேற்றும் இன்றும் மாறிடாதவர். நம் வாழ்வில் மாற்றம் தருபவர் நம் இயேசு, நேற்றும் இன்றும் மாறிடாதவர். அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு, மகாபாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று.
அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளுடைய வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று விளம்பினான். ஆமீன். வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களை கர்த்தர் தாமே நமக்கு ஆசீர்வதித்து தருவராக. நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபை இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தராக இயேசுவின் கிருபையினாலே கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த வாரத்தின் முதலாம் நாள் உம்முடைய ஆலயத்தில் உம்மை துதித்து பாடி ஆராதித்து உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக எங்களை அழைத்து வந்தீரே, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாடின பாடல்களையும் ஆராதனைகளை ஆசீர்வதித்து கொடுத்து சாட்சி சொன்ன தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதியும், வசனங்களை சொன்ன சிறு குழந்தைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தருக்கென்று உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகள் தசம்பாங்கள் எல்லாவற்றையும் வானத்தின் பலன்களை திறந்து இடங்களாமல் போக மட்டும் உடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாசிக்கப்பட்ட அந்த வேத வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வேத வசனங்களை வாசித்த உம்முடைய மகளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, இந்த வசனங்கள் மூலமாக 2 பாபிலோன்கள் என்ற தலைப்பில் மீண்டுமாக இந்த செய்தியை நாங்கள் கேட்கப் போகிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களிருந்து பேசுவார் என்ற வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானவரே அடியனுடைய நாவுகளை பிடித்து கொண்டு பேசுவீராக. அதை கேட்கப் போகிற உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா செபிக்கிறோம். எல்லா தடைகளையும் நீக்கி போடும். இந்த ஆராதனைக்கு விரோதமாக செயல்படுகிற பொல்லாத அசுத்த ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்தும். வார்த்தை கேட்கும் பொழுது தூக்கத்தை கொண்டு வருகிற கனநித்திரின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிற ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடம் முழுவதும், இந்த ஆலயம் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி ஆண்டவரே, ஓ தேவனே, எந்த ஒரு அசுத்த ஆவிகளும் கனநித்திரி ஆவியும் வராதபடி காத்துக்கொள்ளும். பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் உட்காருவோம். Praise the Lord. Hallelujah. இரண்டு பாபிலோன்கள், 2 பாபிலோன்ஸ், இரண்டாவது பாகத்தை நாம் தியானிக்க போகிறோம். வாசித்தோம். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகல விதமான அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோடு வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர்கள் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியால் ஐஸ்வர்யவான்களானார்கள் என்று விளம்பினது. அல்லேலூயா. இந்த செய்தியில் கடந்த வாரம் நம்ம கேட்டதை நம்ம தொடர்ந்து கொண்டு போக போகிறோம். பாருங்கள், அந்த வேத வசனத்தை பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 17-18 வசனங்களை வாசிப்போம். வெளிப்படுத்தல் முத்திரையாவது, அதன் நாமத்தையாவது, அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்கிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாய் இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. பாருங்க, அந்தி கிறிஸ்துனுடைய முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறது. அந்த அந்தி கிறிஸ்துனுடைய இலக்கம் என்னவாக இருக்கிறது? 666. அது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது. அது இப்பொழுதும் இருக்கிறது. தீரருடைய இஸ்லாமிய ஒரு சகோதரன் இந்த உலகத்தில் காணப்பட்ட ஒருவரை அவருடைய நெத்தியிலே நரம்புகளின் சுருக்கத்திலே 666 என்று காணப்பட்டது. இவர்தான் அந்தி கிறிஸ்து என்று சொன்னார்கள். அதுவல்ல, அது இலக்கம்.
அதனுடைய இலக்கமாக இருக்கிறது. அது ஒரு எண்ணாக இருக்கிறது. அந்த எண்ணின் அர்த்தம் அது வேறு. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். தேவனுடைய சிறந்த ஒரு வரம் என்னங்க? ஞானம். அந்த ஞானமுள்ளவன் மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாக இருந்தது. அதனுடைய லக்கம் 666 என்பதாக இருக்கிறது. சரி, இப்பொழுது நாம் பார்ப்போம். ஞானமுள்ள மனம் இதில் விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த 7 ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். ஆமென். 7 மலைகளின் மீது அல்லது 7 குன்றுகளின் மீது கட்டப்பட்ட ஒரு ஆலயம். 7 மலைகள் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த இடம் அது ரோமாபுரியாக இருக்கிறது என்று சரித்திரத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடியும். எனக்கு தெரிந்த வரையில் உலகிலேயே 7 மலைகளின் மேலுள்ள நகரம் ஒன்று மட்டும்தான். ஆமென். 2 நகரங்கள் என்று கூறலாம். அவைகளில் ஒன்று சின்சினாட்டி. சின்சினாட்டியை குறித்த ஒரு கட்டுக்கதை உண்டு. ஏதோ ஒரு ஓநாய், அது உங்களுக்கு தெரியும். அதை காட்டிலும் அதிகமாக அதில் உள்ளது. சின்சினாட்டியின் மேல் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு சபை எதுவும் இல்லை. உலகம் முழுவதிலுமே 7 மலைகளின் மேல் உட்கார்ந்து கொண்டு முழு உலகத்தின் மேலும் ஆதிக்கம் செலுத்தும் சபை ஒன்றே ஒன்றுதான். இந்த சபை எதன் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது? முழு உலகத்தின் மேலும் ஆதிக்கம் செலுத்துகிறது. அது ரோம ஒரு நாடாக இருந்த பொழுதும் முழு உலகத்தின் மேலும் ஆட்சி செய்தது. கவனிப்பீர்களானால் நிம்ரோத் ஆட்சி செய்த காலத்தில் முழு உலகமும் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆமென். அதற்கு பாபிலோன் தலைநகரமாக இருந்தது என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். முழு உலகத்தில் உள்ளவர்களும் அங்குதான் வரி செலுத்த வருவார்கள். முழு உலகத்தின் மீதும் அந்த பழைய ஏற்பாட்டின் பாபிலோன் ஆட்சி செய்தது போல முழு உலகத்தின் மீதும் மறைமுகமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இந்த ஆவிக்குரிய பிரகாரமாக மகாபாபிலோன். அல்லேலூயா. அந்த மகாபாபிலோன் என்பது ரோம ஒரு சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. ஆமென். நாம் அதை பார்க்க போகிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, உலகம் முழுவதும் இருந்து ஆதிக்கம் செலுத்துகிற சபை உங்களுக்கு தெரியும். அது ஒரு பெரிய ஸ்தாபனம், முதல் ஸ்தாபனம். அதனுடைய ஜனத்தொகை, மக்கள் தொகை மற்ற சபைகள் ஸ்தாபனங்களை விட பன்மடங்கு அது பெரியது. கிட்டத்தட்ட ஒரு 130 கோடி அளவுக்கு அவர்களுடைய ஜனத்தொகை இருக்கிறது. அதுதான் உலகத்திலேயே பிரதானமான ஒரு ஸ்தாபனம். அதனுடைய ஜனத்தொகை எல்லா ஸ்தாபனங்களை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் இதில் ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன், அது மனுஷனுடைய லக்கமாக இருக்கிறது என்று உரைக்கப்பட்டுள்ளதை காண்கிறோம். ஆமென். பாருங்கள், அதனுடைய லக்கம் 666. ரோமாபுரியில் உள்ள போப்பின் சிம்மாசனத்தின் மேல் விகாரிஸ் பிலி டை என்று லத்தீன் மொழியில் இருக்கிறது. இங்கு பாருங்கள், எங்க போயிட்டுது? விகாரியஸ் பிலி டை. இது லத்தீன் மொழியில் போப்பினுடைய சிம்மாசனத்தின் மேல் இருக்கிறதை நம்ம பார்க்கலாம். அதன் அர்த்தம் என்ன? நான் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறேன், அது உண்மையா என்று அடிக்கடி வியந்தது உண்டு. ஒரு கோடிட்டு அதன் ரோம் எண்களை கூட்டி பார்த்து அது 666 தானா என்று அறிந்து கொள்ளுங்கள். அந்த செய்தியை கேட்டிருக்கீங்களா நீங்கள்? 666 அந்த இலக்கங்களை நான் கூட்டி உங்களுக்கு பிரசங்கித்திருக்கேனா? ஞாபகம் இல்லைன்னா இன்னொரு நாள் அதை பிரசங்கிக்கலாம். அதுக்கு தான் கேட்குறது.
முணங்கக்கூடாது, உண்டு இல்லைன்னு சொல்லணும் பதில். 666 விகாரிஸ் வில்லி டெய்னா எந்தெந்த எண்ணுக்கு என்னென்ன நம்பரு, மொத்தம் கூட்டுனா எத்தனை வரும், இதெல்லாம் ஏற்கனவே ரொம்ப காலத்துக்கு முன்னாலே நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆனால் வீடியோ இல்லை அது. சரி, நான் கண்ணாடிக்குள் வைக்கப்பட்ட போப்பின் முக்கிரிடத்துக்கு இவ்வளவு அருகில் நின்று இருக்கிறேன். தீர்க்கதரிசி பிரணாம் ஒரு தடவை போயிருக்கிறார் போப்பை பார்க்கறது. அப்பொழுது பெரிய ஒரு கண்ணாடி பெட்டி இருக்குது, அதில் 3 கிரீடங்கள் இருக்கிறது, முக்கிரீடங்கள் 3 கிரீடங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதாம். அந்த 3 கிரீடத்திற்கு என்ன அர்த்தம் என்றால், ஒன்று நரகம், இன்னொன்று பரலோகம், இன்னொன்று பாவ விமோசன ஸ்தலம். நீங்கள் பாவம் செய்து மரித்த பிற்பாடு அவர்கள் ஜெபம் செய்து உங்களை பரலோகத்துக்கு அனுப்பிவிடுவார்கள். இந்த பாஸ்போர்ட் விசாவெல்லாம் கொடுத்து அனுப்புறது மாதிரி, வெளிநாட்டுக்கு அனுப்புகிற மாதிரி அவங்க எங்கே அனுப்பிடுவாங்க? ஆனால் பைபிள் சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்மா சாகம், முடிஞ்சு போச்சு. இன்றைய ரட்சணிய நாள், இன்றைய அணுக்காலம். நீ பாவம் செய்து மரித்தா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நரகம்தான். ஆமென். ஆனால் அவங்களுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டாம். அதனால் அவங்க பாவம் செய்து மரித்து போன பிற்பாடும் அதற்கு விசேஷித்த ஒரு சிறப்பு ஆராதனை வைத்து அவர்கள் ஜெபம் செய்து அவர்களை அங்கிருந்து அனுப்பிவிடுவார்கள். அப்படின்னா உலகத்தில் யாருமே பரிசுத்தமாக வாழாண்டாம். பாவம் செய்து செத்து போன பிற்பாடு அவன் பணத்தை செலுத்தி நினைக்கலாம், ஒரு சிறப்பு ஆராதனை பூசை வச்சு அவங்கள பரலோகத்துக்கு அனுப்பி விட்டுடலாம். அதுதான் கத்தோலிக்க கோட்பாடு. ஆமென். அந்த 3 மேலும் அதிகாரம் இருக்கக்கூடிய 3 கிரீடங்கள், 3 கிரீடங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தின் மேலே, நரகத்தின் மேலே, பாவ விமோசன ஸ்தலம், பர்கேட்டரி சொல்லுவாங்க. சரி, ஆகையால் இதன் மேல் அதிகாரம் உள்ள ஒரு ஆளுமை. எனவே இந்த காரியங்கள் நான் இப்பொழுதுதான் அங்கிருந்து ரோமாபுரியிலிருந்து திரும்பி வந்தேன். அது உண்மை என்று எனக்கு தெரியும், அது சித்தரிக்கப்பட்டுள்ளது என்று நாம் அறிவோம். பாருங்கள், இந்த ரோமாபுரி என்ற ஒரு காரியம் அது எங்கே இருக்கிறது? 7 மலைகளின் மேல் இருக்கிறது. இப்பொழுது சற்று நாம் இந்த உலகத்திலேயே 7 மலைகளின் மேல் கட்டப்பட்ட ஒரு தேவாலயம், ஒரு ராஜ்யம், சாம்ராஜ்யம் எங்கே இருக்கிறது என்றால் அது ரோமில் இருக்கிறது. அதை நாம் இப்பொழுது சற்று பார்க்கலாம். அந்த ரோமனுடைய நகரத்தினுடைய ரோமின் 7 மலைகள், ரோமில் உள்ள 7 மலைகளை குறித்து நம்ம பார்க்குறோம். பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி காட்டணும். பார்த்தீங்களா? டைபர் ரிவர், வாட்டிகன், அடுத்து எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது இந்த மேப்பு. அது எங்கெங்கே அந்த மலைகள் இருக்கிறதுன்னு காட்டியிருக்கு. இப்போ அது என்ன மலைகள்ங்கிறத சற்று பார்த்து விடுவோம். டைபர் நதிக்கு கிழக்கே உள்ள ரோமின் 7 மலைகள் நகரின் சுவர்களுக்குள் ரோமின் புவியியல் இதயத்தை உருவாக்குகின்றன. சரி, இந்த மலைகளை பற்றி பார்ப்போம். அந்த 7 மலைகள் என்னன்னா, அவென்டைன் ஹில், ஆமென், அவென்டைன் ஹில், கேலியன் ஹில், அடுத்து கேபிட்டோலின் ஹில், எஸ்குலின் ஹில், பாலாடைன் ஹில், குயிரினல் ஹில், விமினல் ஹில், டைபரின் வடமேற்கே அமைந்துள்ள வத்திக்கான் மலை. ஆமென். இது இந்த 7 மலைகள் அங்கு ஒவ்வொன்றுக்கும் பெயர் சூடப்பட்டு சரித்திர பிரகாரமாக இருக்கிறது. இங்குதான் அந்த தேவாலயம் இருக்கிறது. அவர்கள் என்ன விசுவாசிக்கிறார்கள் என்றால், பாருங்கள், ரோமின் மலைகள் அல்லது சிகரங்களுடன் தொடர்புடைய 7 சமூகங்களின் குடியிருப்பாளர்களால் கொண்டாடப்படும். சரி, போதும். நெக்ஸ்ட்டு, இந்த ரோமில் 7 மலைகளின் மீது கட்டப்பட்டிருக்கிற அந்த ஸ்திரீ எங்கே இருக்கிறாளாம்? 7, அதை வாசிங்க. ஞானமுள்ள மனம் இதனை விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அந்த 7 மலைகளும்
அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். 7 மலைகள். பாருங்க, கண்ணை மூடக்கூடாது. நீங்க கண்ணை மூடிட்டுனா டானு பேரை சொல்லிடுவேன், போயிடும். தூங்குறதுக்கு வரல. தூங்குறதா இருந்தால் வீட்டிலே படுத்து தூங்கலாம். கண்ணை மூடுனீங்கன்னா நான் நம்ப மாட்டேன். நேற்று தான் எனக்கு ஃபோன் வந்திருக்கு. இதையும் இந்த கேட்டு நாளைக்கு வரும் போகணும். அல்லேலூயா. தேவனை ஆராதிக்க நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். கவனிங்க, அது அந்த 7 மலை. இப்பொழுது பாருங்கள், அதில் பரிசுத்த பேதுரு அவர் மூலமாகத்தான் முதலாவது சபை ஆரம்பிக்கப்பட்டது. அவரை அடக்கம் பண்ணின இடத்தின் மேலே தான் அந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. மிகவும் நேர்த்தியாக சிறப்பாக கட்டப்பட்ட ஒரு ஆலயம். அதே கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு போயிடலாமே. அந்த ஆலயத்தை கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கு படம் போட்டு தானே காமிக்கிறேன். பிறகு ஏன் தூக்கம் வருது புரியல. சினிமா பார்த்து தூக்கம் வராது. கவனிங்க, செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா. இந்த பசிலிக்காங்கிற அந்த மொழி, அவங்க மொழியில் அதுக்கு அர்த்தம் அந்த சர்ச். பாருங்கள், ஆலயத்தை பாருங்கள். வேகமாக போக வேண்டாம், கொஞ்சம் கிளவட்டும். என்ன இருக்கு பாருங்கள். எவ்வளவு பிரம்மாண்டமாக, எவ்வளவு நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கிறது. பெருசாக இதை ஜூம் பண்ணி நம்ம காட்டலாம், தனித்தனியாக காட்டலாம். அதை பாருங்கள், எவ்வளவு அருமையான ஒரு அமைப்பாக அந்த சர்ச் இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ நேர்த்தியாக, எவ்வளோ அருமையாக அதை பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். இதுதான் அதனுடைய உள்பாகம், இன்டீரியர் பார்த்தீங்களா? இன்டீரியர் போதும். இன்டீரியர் பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. அல்லேலூயா. இது அத்தனையும் அங்கே சிற்பங்களாக செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய ஆலயமாக அது இருக்கிறது. சிறப்பானது, நேர்த்தியாக இருக்கிறது. பாருங்கள், அதனுடைய உள்ள ஒன்று நேராக போயிட்டார் மேலே. இதை பார்க்கண்டாமா? ஓனா வேகமாக போகிறார் அப்படின்னு பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளவு நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். ஜனங்கள் அங்கே ஆலயத்தில் தொழுது கொள்கிறார். பாருங்கள், இந்த ஆலயங்களை பாருங்கள். நீங்கள் பரிசுத்த பேதுரு ஆலயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம படம் எடுத்து அதனுடைய உள்ள பகுதிகளெல்லாம் நம்ம பார்க்குறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. போட்டு மேலே கொஞ்சம் பாருங்கள். ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு தெரிகிறதா எவ்வளவு நேர்த்தியாக, எவ்வளோ அருமையாக அதை அதிக செலவில் அதை செய்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அவ்வளோ அருமையான ஒரு புனித தலமாக அவர்கள் கருதுகிறார்கள். பார்த்தீங்களா? ஆலயம் ரொம்ப நீளம். ஜனங்கள் பாருங்கள், இந்த ஆலயம் எங்கே இருக்குது? ஜனங்கள் பாருங்கள், குட்டியோன்னு இருக்காங்க. மிக உயரமானது அந்த ஆலயத்தினுடைய அந்த ரூஃபை பாருங்கள், எவ்வளோ உயரமாக இருக்குது. ஜனங்களை பாருங்கள், சின்ன சின்ன குட்டியாக தெரிகிறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு ஆலயமாக அது இருக்கிறது. அங்கே பாருங்கள், அதனுடைய காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். அங்கே ஜனங்கள் எங்கே நிற்கிறாங்க இதை கூட நீங்கள் பாருங்கள். ஜனங்கள் எங்கே இருக்கிறாங்க பாருங்கள். ஜனங்கள் இந்த ஃபாதர்ஸ், அவருடைய ஃபாதர்ஸ் எல்லாம், அந்த குருமார்கள் எல்லாம் அங்கே நிற்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு எத்தனை மடங்கு உயரமாக இருக்கும் பார்த்தீங்களா? அவர்கள் 5 அடின்னு வைங்களா. இதிலிருந்து எவ்வளோ உயரமாக போயிட்டு பாருங்கள். அவ்வளோ உயரமாக பிரம்மாண்டமாக இருக்கு. அதுபோன்று அந்த ஃபாதர்ஸ் தான் அங்கே எல்லாம் செய்கிறாங்க. குருமார்கள் தான் அங்கே பணி செய்கிறார்கள் ஆலயத்தில். பாருங்கள், இப்படி அநேக காரியங்கள் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப நேர்த்தியாக இருக்குது, மிக அருமையாக இருக்கிறது. சிகப்பு கம்பளம் அங்கே விரிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது டைல்ஸானு தெரியல. மிக அருமையாக ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். பாருங்கள், ஜனங்கள் பாருங்கள் எங்கே இருக்கிறாங்க. ஆலயத்துக்கு எவ்வளவு நேர்த்தியாக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டதாக பாருங்கள். எவ்வளவு காரியங்கள் அதில் இருக்கிற. பீட்டர்ஸ் பசிலிக்கா அப்படின்னா பீட்டர்ஸ் சர்ச். அந்த சர்ச்சை இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிறதெல்லாம் அவங்க காண்பிச்சுட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ போப்பனுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இதுதான் முதல் ஸ்தாபனம். உலகத்திலேயே முதல் ஸ்தாபனம் என்னதுங்க? இந்த கத்தோலிக்க ஸ்தாபனம். ஆங்காங்கே சொரூபங்கள் எல்லாம் இருக்கும். இயேசு மரித்த பிற்பாடு அதை மடியில் வைத்தவாறு மரியாள் இருக்கிறது போலவும், இங்கு குழந்தையான இயேசுவை தூக்கி வைக்கிறது போல, இப்படி பல காரியங்கள் எல்லாம் நம்ம அங்கே பார்க்கலாம். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் பாருங்கள்.
ஒவ்வொரு காரியங்களை பார்த்தீங்கன்னா இதே போன்ற பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு எங்கேயுமே உலகத்தில் பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு அதிசயமான ஒரு காரியமாக அது காணப்படுகிறது. சரி, போதும், எல்லாம் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருக்கா? அவ்வளோதானா? சரி, போதும். இப்போ நம்ம செய்திக்கு போகிறோம். இப்போது நாம் என்னென்னா அடுத்தால ஒரு படம் நமக்கு இருக்குது, அதையும் விளக்க முடியுமான்னு நம்ம பார்க்கலாம். நம்ம டைம் 1 மணி நேரம் தான் இருக்குது. கவனிக்க அருமையானவர்களே, இப்பொழுது அவைகள் 7 ராஜாக்கள், இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், அவன்தான் சீசர். மற்றவன் இன்னும் வரவில்லை, அவன் ஏரோது, பொல்லாதவன். இப்பொழுது கவனிங்கள், இது எவ்வளவு பிழையற்றதாய் உள்ளதென்று. அவன் வரும்போது கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 17:10. ஏரோது எவ்வளவு காலம் ஆட்சி செய்தான் என்று யாருக்காவது தெரியுமா? தெரியாது. 6 மாதங்கள். பாருங்கள், அந்த நீரோ என்ற ஒரு மன்னன், கொடுங்கோலன், இவனுடைய காலத்தில் தான் நிறைய கொடுங்கோலர்கள் தோன்றினார்கள், சர்வாதிகாரிகள். ஹிட்லர், முசலினி, எய்க்மன், ஸ்டாலின் போன்ற சர்வாதிகாரிகள் தோன்றினதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அவன் என்ன செய்தான்? அவன் தன் தாயை ஒரு மரத்தில் கட்டி குதிரையை கொண்டு தெருக்களில் இழுத்து சென்றான். அவன் நகரத்தை சுட்டெரித்து பழியை கிறிஸ்தவர்கள் மேல் சுமத்தி, அவர்கள் நகரத்தை சுட்டரிக்கும் போது மலையடி வாரத்தில் வயலின் வாசித்து கொண்டிருந்தான். சரித்திரம் அப்படி சொல்லும். தாயை மரத்தில் கட்டி தெருவழியாக இழுத்துக்கிட்டு போனானா. அடுத்து கிறிஸ்தவர்கள் மேலே பழி போடும்படியாக அந்த பட்டணத்தை நினைச்சுதான் சுட்டெரித்து போட்டான். அது எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? வயலின் வாசித்து கொண்ட மலையடி வாரத்தில் போய் வந்து வயலின் வாசித்து கொண்டிருந்தானா. அவ்வளவு ஒரு கொடுங்கோலன். 6 மாதங்கள் மிருகம். இப்பொழுது கவனிங்கள், அவன் எவ்வளவு அயோக்கியனாய் இருந்தான் என்று பாருங்கள். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வதானவனும் அவ்வேளில் இருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். ஆமென். அதாவது பாதாளத்துக்கு போகிறவனாய் இருக்கிறான் என்று எழுதப்பட்டது. அவன் எங்கிருந்து எழும்பி வருகிறான்? பாதாளத்திலிருந்து எழுந்து வருகிறான். திரும்ப எங்கே போக போகிறான்? பாதாளத்துக்கே போக போகிறான். ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழுந்து வருகிறது, இன்னொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வருகிறதுன்னு பார்த்தோம். ஆகையால் அவன் பாதாளத்துக்கு போகிறவனாக இருக்கிறான். வெளிப்படுத்தல் 17:11. அது பாதாளம் என்று எவருக்குமே தெரியும். அவன் எங்கிருந்து ஏறி வந்தான் என்பதை கவனிங்கள். பாதாளத்திலிருந்து. அது என்ன? அடிப்பாகம் இல்லாத குழி. பாதாளம் என்பது எப்படி இருக்கும்? பாட்டம்லெஸ் பிட்டு. பாட்டம்லெஸ்னா அதனுடைய ஆழம் எவ்வளவுனே கண்டுபிடிக்க முடியலையா. அந்த அளவுக்கு பாட்டம்லெஸ் பிட்டு அப்படின்னா அடிப்பாகமே இல்லாத ஒரு குழியாக இருக்குமா. ஆமென். கவனிச்சு பாருங்க, சென்னை போன்ற மாநகரங்களிலே 50, 60, 100 அடி அளவுக்கும் கிணறு தோண்டுவாங்க. நம்ம ஊர் கிணறு மாதிரி கிடையாது. கிட்டத்தட்ட உரை 4 அடி உரை தான். 4 அல்லது 6 அடி உரை சுற்று வட்டத்திற்கு இருக்கும். அந்த உரையை அவர்கள் என்ன செய்வார்கள்? தோண்ட 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 அந்த உரையை கீழே இருந்து பதித்து கொண்டே வருவார்கள். அதுதான் கிணறு. சென்னையை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு கிணறு இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சென்னையை பார்த்துருக்கீங்களா? நான் சென்னையில் 76லேருந்து 80 வரைக்கும் அங்கே இருந்தேன். ஒவ்வொரு வீட்லேயும் கிணறு இருக்கும். ஒவ்வொரு வீட்லேயும் கப்பி போட்டு எரிச்சுவாங்க, தண்ணி இறைச்சிக்கிடலாம். வீட்டுக்கு வீடு கிணறு தான். அதுக்கு அர்த்தம் பெரிய கிணறு அல்ல, கிட்டத்தட்ட 4 அல்லது 6 அடி அகலம்தான் அந்த உரை இருக்கும். அது கீழே இருந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி 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 என்ன செய்வாங்க? கொண்டு வருவாங்க. அதில் 2 பக்கமும் ஒரு கப்பி போட்டிருப்பாங்க. அதை வச்சு தான் தண்ணி எடுக்கிறது, குளிக்கிறது, செய்கிறது எல்லாமே. எல்லா வீட்லேயும், நான் வாடகைக்கு இருந்த வீட்லேயும் ஒரு கிணறு இருந்தது. எல்லா வீடுகளிலும் ஒரு கிணறு உள்ள வச்சுருப்பாங்க. ஏன்னா அதுக்கு தேவை 4 அடி இல்லைன்னா 6 அடி, அவ்வளோதான். அதுக்கு மேலே தேவையில்லை. அப்படிப்பட்ட காரியம். நான் 76ஆம் ஆண்டு சென்னைக்கு வேலைக்காக சென்றிருந்த பொழுது தான் சரியான வேலை இல்லாத பட்சத்தில் ஒரு நண்பர் சொன்னார், தம்பி சும்மா வாயான் கூட, வேலை கஷ்டம்னு நினைக்காத, ஒன்றும் வேண்டாம், நீ வடம் பிடிச்சி இழுத்தா போதும் அப்படின்னாரு.
தினம் கூப்பிட்டு போனார். சும்மா இருக்கக்கூடாது. ஏன்னா சோம்பேறி வேலைக்கு போகவே மாட்டான், வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது. வசனம் இருக்கா இல்லையா? அதனால் நான் எப்படியாவது வேலை செய்து தான் முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம், குறிக்கோள் எனக்கு இருந்தது. அதனால் நான் வேலைக்கு போயிட்டேன். இல்லையா? கதை சொல்லுகிறேன். ப்ளீஸ் ஓப்பன்ஸ் யுவர் ஐஸ். सब लोग आपका आगल के खोल के रखो ना. ஆமென். என்ன பாசெல்லாம் பேசணும்? எபிரேய பாசையில் சொல்லவா? கவனிங்க. அல்லேலூயா. உங்கள் நன்மைக்கு தான் சொல்கிறேன். இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு ஒரு வாரத்துக்கு போதும், ஆவிக்குரிய ஆகாரம். ஆமென். கூட்டிகிட்டு போயிட்டார். நான் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த வடத்தை இழுக்கிறதுக்கு வச்சுட்டாங்க. அங்கே மாடுகளெல்லாம் கிடையாது. அங்கே ஒரு கப்பி போட்டிருப்பாங்க. கப்பியிலேருந்து பெரிய கூடை இருக்கும். அதில் என்ன செய்வாங்க, கடப்பாறையை கையில் வச்சுக்கிட்டு கீழே இறங்கிடுவாங்க. கீழே இறங்கி அங்கே குத்தி அள்ளி விடுவாங்க. அள்ளி விட்டு மேலே நாங்கள் இழுப்போம். அது மேலே வந்தோடனே கூடை எடுத்து கொட்டுவாங்க. திரும்ப கீழே போகும். கீழே இருந்து தோண்டி விடுவாங்க. கீழே 2 பேர் தான் நிற்க முடியாது, அதுக்கு மேலே நிற்க முடியாது, அவ்வளோ ஆழமாக இருக்கும். ஒரு நாள் 60 அடி ஆழம் உள்ள ஒரு கிணறுக்குள்ளே வேலை செய்துக்கிட்டு இருக்கேன். நான் கிணத்துக்குள்ளே போல முதல்ல எனக்கு இழுக்கிற வேலை. அப்புறம் சில கிணத்துக்குள்ளே இறங்கி வேலை செஞ்சேன்னா உனக்கு சம்பளம் கூட கிடைக்கணும். சரிப்பா அப்படின்னே. நேராக அந்த கப்பியை பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டேன். அவன் அப்படியே கீழே கொண்டு இறக்கிட்டான். பார்த்தா கீழே இருந்து பார்த்தா அந்த வானம் மட்டும் ரவுண்டாக தெரியுது. வானம் எப்படி இருக்கும்? நீல நிறத்தில் அப்படி ரவுண்டாக தெரியுது, வேறு எதுவுமே தெரியல. ஆனால் கீழே போகும்போது அதிக வெப்பம், வியர்த்து விறுவிறுப்பு எல்லாமே போயிடும், மயக்கமும் வந்துடும். ஏன்னா மொத்த அகலமே எவ்வளவுதான்? 4 அல்லது 6 அடி அகலம். 6 அடி அகலத்தில் 60 அடி ஆழத்தில் வேலை செய்த அப்படி இருக்கும். அவன் நீ சொல்லுவான் எல்லாரும், அவருக்கு நீ காரில் போகிறாரு. எப்பா ஒரு காலத்தில் வடை இழுத்து கிணத்து வேலை செஞ்சவனா. எங்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள். நாங்கள் அந்த கௌரவத்தெல்லாம் பார்க்கல. வாழ்க்கையில் முதல்ல முன்னேறுவதற்கு பாதை எது தான்? கீழே தான். ஏணியில் மேலே போனோன்னா மொதப்படியை வச்சு தான் மேலே போனோம். எடுத்த எடுப்பில் மேலே போகணுன்னு யாரும் நினச்சிங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. மேன்மைக்கு முன்னாதது தாழ்மைன்னு வசனர். அப்படி தான் நாங்கள் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டோம். ஒரு நாள் வடை விட்டுட்டான், அந்த கூடையை பிடிக்கும்போது விட்டுட்டான். அங்கேருந்து கட்டி வருது, ஓன்னா நேராக சுவரோடு அப்படி சாஞ்சிக்கிட்டேன். ஏன் முன்னால் உழுது பாருங்க பொத்துன்னு. என் தலையில் போட்டோம்னா இன்னைக்கு உங்கள் மத்தியில் நான் உயிரோடு இருக்க முடியாது. 60 அடி மேலேருந்து விழுந்தா என்ன ஆகும்? அப்படிலாம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் தேவன் படிப்படியாக முன்னேற்றி என்ன ஒரு உழைப்பே உயர்வுக்கு உறுதுணைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுமாரி உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. வீட்டில் சோம்பேறியே இருக்கவே மாட்டேன், ஒரு நாள் இருக்க மாட்டேன். அதனால தான் நான் பல தொழில்களை கற்றுக்கொண்டேன். சோம்பேறி சாப்பிடக்கூடாது, வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது, ஏதாவது எந்த வேலைனாலும் செய்யலாம், வெக்கப்படக்கூடாது. அன்னைக்கு தான் அவங்க தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். சரி விட்டுருங்க. அப்படின்னா பாட்டம்லெஸ் பிட் அப்படின்னா இது மிக ஆழமாக, இங்கே வெப்பம் அதிகமாக இருக்கும். அதை இடையில விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பாதாளம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா? அங்கே அழுகுரல் கேட்டு தான் அங்கே பயங்கர வெப்பமாக நெருப்பு எரிந்து கொண்டிருந்ததுன்னு சொன்னாங்க. சரி, இப்போ கத்தோலிக்க உபதேசத்துக்கு ஆதாரம் எதுவும் இல்லை, கத்தோலிக்க உபதேசத்துக்கு வேதாகமும் எதுவும் இல்லை என்று ஒன்று கிடையவே எதுவும் இல்லை. போயிட்டுதா? உபதேசத்துக்கும் கத்தோலிக்க உபதேசத்துக்கும் வேதாகமத்துக்கும் என்று ஒன்று கிடையவே கிடையாது. அவ்விதம் உள்ளதாக அவர்கள் உரிமை கோருவதில்லை. அந்த கத்தோலிக்க குருவானவர் சொன்னார், புனித இருதய சபையின் குருவானவர் என்னிடம் வந்து, அவரிடம் நான் மேரி எலிசபெத் பிரேசியர் என்பவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்ததை குறித்து கூறிக்கொண்டிருந்தேன். மேரி எலிசபெத் என்ற ஒரு கத்தோலிக்க பெண்மணிக்கு அவர் ஞானஸ்தானம் கொடுத்தாராம். அதை குறித்து அந்த குருவானவர் இடத்துல பேசினாராம். அவர் ஆதி கத்தோலிக்க சபை ஞானஸ்தானம் கொடுத்த விதமாகவே நீங்கள் அவளுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். ஆதி கத்தோலிக்க சபை எப்படி ஞானஸ்தானம் கொடுத்தது? அதுதான் இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபையின் ஸ்தாபனத்தின் தலைவர் யாராம் சொல்லுங்கயா? போப்பு இல்ல, பீட்டர், பேதுரு. போப்பு தான், எத்தனையோ போப்பு வந்தாச்சே. யார் முதல்ல? யாரு? பேதுரு தான். அதைத்தான் அவங்க விசுவாசிக்கிறாங்க. ஆனால் பேதுரு கிடையாது.
ஆனால் அவர்கள் பேதுரு என்று நினைக்கிறார்கள். ஆகையால் பேதுரு கொடுத்த ஞானஸ்தானம் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவமன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள். அதைத்தான் ஆதி கத்தோலிக்க சபை கொடுத்து வந்ததான். அந்த குருவானவர் சொல்றாரு, நீங்கள் ஆதி சபை கொடுத்த பிரகாரமாகவே அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்க. அவர்கள் எப்பொழுது அவ்விதம் கொடுத்தார்கள் என்றேன். வேதாகமத்தில், உங்கள் வேதாகமத்தில் அது இருக்கிறது அப்படின்னு சொன்னாராம். அடுத்து, கத்தோலிக்க சபை அவ்விதம் ஞானஸ்தானம் கொடுத்ததா, அது கத்தோலிக்க உபதேசமா என்று கேட்டேன். ஆம் என்றார். கத்தோலிக்க உபதேசம் தான். இயேசு கிறிஸ்து நாமத்தினால கொடுக்கிற ஞானஸ்தானம் கத்தோலிக்க உபதேசம் தான். பிழையற்ற கத்தோலிக்க சபை ஏன் இதை இவ்வளவாக மாற்றி போட்டது என்று கேட்டேன். அதற்கு அவர், நல்லது பாருங்கள், நீங்கள் எல்லோரும் வேதத்தை விசுவாசிக்கிறீர்கள், நாங்கள் சபையை விசுவாசிக்கிறோம் என்றார். வேதம் என்ன கூறுகிறது என்று எங்களுக்கு அக்கறை இல்லை, சபை என்ன கூறுகிறதோ அதுதான் என்றார். அது முற்றிலும் உண்மை. நீங்கள் எப்பொழுதாகிலும் அவர்களிடம் விவாதிக்க நேரிட்டால் ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள். வேதம் என்ன கூறுகிறது என்று அவர்களுக்கு அக்கறையே கிடையாது. அதற்கும் அவர்களுக்கும் யாதொரு சம்பந்தமும் கிடையாது. சபை என்ன கூறுகிறதோ அதுதான் அவர்களுக்கு முக்கியம். நமக்கோ சபை என்ன கூறுகிறதோ அது முக்கியமல்ல, தேவன் என்ன கூறுகிறாரோ அதையே நாம் விசுவாசிக்கிறோம். ஆமென். நமக்கு சபை சொல்றதா முக்கியம் இல்லைங்க, நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் முக்கியம். ஆனால் கத்தோலிக்க ஸ்தாபனம் அப்படி இல்லை. அவருடைய சபை என்ன சொல்லுகிறதோ, அவருடைய போப்பு என்ன சொல்லுகிறாரோ, அவருடைய குருவானர் என்ன சொல்லுகிறார், அதைத்தான் அவர்கள் விசுவாசிப்பார். நீங்கள் அவரிடத்தில் விவாதித்து பாருங்கள். நான் ஒரு முறை ஒரு சகோதரி, கத்தோலிக்க சகோதரியுடைய வீட்டிற்கு நான் திம்மராஜபுரத்தில் ஜபிக்க சொல்லியிருந்தேன். அப்பொழுது 6 பேர் கிட்டத்தட்ட கத்தோலிக்க குழுவில் இருந்து ஜெபிக்கிறவர்கள் அங்கே வந்திருந்தார்கள். நாங்களும் அங்கு சென்றோம். அன்றைக்கு எங்களுக்குள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று ஒழுங்கு செய்து நாங்கள் 1-2 பேர் போயிருந்தோம். ஆரம்ப காலத்தில் அவர்கள் கிட்டத்தட்ட 6 பேர் வந்திருந்தார்கள். அந்த குடும்பத்தார் அவ்வளோ பேர் இருந்து பேசும்போது நாம் பைபிளை எடுத்து சுட்டி காட்டி ஒவ்வொரு காரியமாக சொன்னேன். அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு பைபிள் முக்கியம் இல்லை, எங்களுக்கு எங்கள் போப்பு தான் முக்கியம் அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க. இதே திம்மராஜபுரத்தில் நான் வாதம் பண்ணியிருக்கிறேன் ஒரு காலத்தில். இல்லையா பாருங்கள். அப்போ அவர்களுக்கு தேவை என்னன்னா, குருவானவர் என்ன சொல்லுகிறாரோ, சபை என்ன சொல்லுகிறாரோ, போப்பு என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் முக்கியத்துவப்படுத்துவார்களே தவிர பைபிள் என்ன சொல்லுகிறது என்பதை முக்கியத்துவப்படுத்துவது இல்லை. ஏதோ ஒரு சில வசனங்களை அங்கிருந்து எடுத்துக்கொள்வார்கள். ஆமென். கவனிக்க வேண்டும். நமக்கு அப்படி இல்லைங்க, நமக்கு தேவனுடைய வார்த்தை தான் முக்கியம். ஏனென்றால் வேதாகமத்தில் எந்த மனுஷனும் பொய்யன், நானே சத்தியபரர் என்று உரைக்கப்பட்டுள்ளது. ஆமென். ஆகையால் தான் நாம் ஸ்தாபனமாக இல்லை, நாம் ஒரு கால ஸ்தாபனமாகலை. ஆதி கிறிஸ்தவர்கள் ஸ்தாபனமாக அல்ல. அதே போல இன்றைக்கு இருக்கிற உண்மையான கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு ஸ்தாபனமோ ஒரு ஸ்தாபனத்துக்கு தலைவரோ எதுவுமே இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்துவே சபைக்கு தலைவர் என்று வேதத்தில். ஆகையால் ஒரு நிமிடம் இதற்கு செவி விடுங்கள். 5 ராஜாக்கள் விழுந்தார்கள். இதை நீங்கள் வரலாற்றிலிருந்து அறிய விரும்பினால் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை, இனிமேல் வரப்போகிறான். மிருகம் ராஜாவல்ல, அது இருந்ததும் இராததுமாயிருக்கிறது. அது இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிறது. அது என்ன? வழி வழியாக வந்த போப்புகள். அதிகாரம் மிருகம் ஆட்சி செய்கிறது. மிருகம் எதற்கு அடையாளம்னு நம்ம பிரசங்கிச்சோம்? வல்லமை அல்லது அதிகாரம். மிருகம் என்பது எதற்கு அடையாளங்க? வல்லமை அல்லது அதிகாரத்தை குறிக்கிறது. ஆமென். ஆகையால் வழி வழியாக வந்த போப்புகள் தான் இருந்ததும் இராமற் போனதும் இனி வருகிறதுமாகிய. பாருங்க, இன்றைக்கு இருக்கிற போப்பு பிரான்சிஸ் அவர்கள் உடல்நல குறைவினால மருத்துவமனையில் கவலைக்கிடமான சூழ்நிலை இருக்கிறார்கள் என்று செய்தியில் வெளிவந்திருக்கிறது. போப் பிரான்சிஸ் அவருக்கும் நமக்கும் எந்த ஒரு காரியம் இல்லை. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் அது அங்குதான் சென்று முடிய வேண்டியதே அவசியமாக இருக்காது. அவர் ஒரு நல்ல மனுஷனாக இருக்கலாம், எல்லாரிடத்திலும் இனிமையாக பழகக்கூடியவர்களாக இருக்கலாம். அவரை குறித்து நமக்கு ஒன்றுமில்லை. பாருங்கள், அவர்கள் இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கத்தோலிக்க ஜனங்கள் எல்லாம் அவருக்காக பிரார்த்தனை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படியானால் ஒருவேளை அவருடைய காலத்துக்கு பிற்பாடு இன்னொரு போப்பு வரலாம்.
ஆகையால் வழி வழியாக வந்த போப்புகள், அதிகாரம் மிருகம், அது அஞ்ஞான ரோமாபுரியாக மாறின போது அது போப்பின் ரோமாபுரியாக ஆனது. பாருங்கள், இந்த அஞ்ஞான ரோமாபுரியாக கொண்டு வர்றதுக்கு காரணம் யார் இருந்தா தெரியுமா? யார் காரணம்? எத்தனையோ தடவை பிரசவம் பண்ணியிருக்கேன். கான்ஸ்டன்டைன் என்ற அரசன் தான் தெளிப்பு ஞானஸ்தானத்தை அறிமுகப்படுத்தினான். கத்தோலிக்கர்கள் ஒரு பகுதியாக இருந்தாங்க, ரோமர்கள் இன்னொரு பகுதியாக இருந்தாங்க. தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக ரோமன் கத்தோலிக்கர்கள்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை இணைச்சி ஒரு புதிய ஸ்தாபனத்தை, மதத்தை உண்டு பண்ணான். அது கிறிஸ்தவமும் அரசியலும் புற மத சடங்குகளும் சேர்ந்ததாக இருக்கிறது. இன்னைக்கு கத்தோலிக்க சபையில் பாருங்க எப்படி இருக்கும். எப்படி புற மதஸ்தர்கள் விக்கிர வழிபாடு செய்கிறார்களோ அதே போல இவர்கள் என்ன செய்வார்கள்? சொர்ப வழிபாடுகள் செய்வார்கள். அவர்கள் தேர் பவனி செய்வார்கள், இவர்கள் சப்ரமணி பவனி செய்வார்கள். அதனால் இதில் என்ன உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்லது. ஜனங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், தவறாக வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், அவர்கள் எப்படி புற மதஸ்தர்கள் செய்கிறார்களோ அதே போன்ற காரியம்தான் அங்கே இருக்கும். மரித்து போனவர்களுக்கு திதி கொடுப்பார்கள் மற்ற மதத்தில். இங்கு மரித்து போனவர்களுக்கு என்ன செய்வார்கள்? சிறப்பான பூசை நடத்துவார்கள். ரெண்டு ஒன்று தான், கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்று போல இருக்கும். அவங்களும் குங்குமம் வைப்பாங்க, இவங்களும் குங்குமம் வைப்பாங்க. அல்லேலூயா. அதை ஒரு கிறிஸ்தவ சபை என்று அவர்கள் அழைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் வேதமோ அது மகாவேசி என்று அழைக்கிறது. வேதம் என்ன செய்கிறது? அது மகாவேசியாக இருக்கிறது. கவனிக்க வேண்டும். ஆகையால் பிரியமானவர்களே, எல்லா விதமான அரசியல், அடுத்தது உண்மையான கத்தோலிக்கம், அடுத்தது புற மதஸ்தருடைய வழிபாடுகள் எல்லாம் இணைந்தது தான் என்னது? ரோம சபை. ஆமென். நிச்சயமாக அது பியூர் கிறிஸ்டியானிட்டி கிடையாது, உண்மையான கிறிஸ்தவம் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க. ஆகையால் அது அஞ்ஞான ரோமாபுரியா மாறுறது எப்போ அப்படின்னா, கான்ஸ்டன்டைன் என்ற அரசன் வந்த பொழுது அதை முழுமையாக ரோமன் கேத்தலிக் என்று சொல்லி பெயரை மாற்றினார். ஆதி கிறிஸ்தவர்கள் பெயர் என்ன பேர்? கத்தோலிக்கர்கள். ஆதி கிறிஸ்தவர்கள், நாம தீர்க்கதரிசி பிரணாம் சொல்றாரு, நாமெல்லாம் மூல கத்தோலிக்கர்கள் அப்படிங்கன்னு சொல்றாரு. நாம யாருங்க? மூல கத்தலிக். கத்தலிக் என்ற வார்த்தைக்கு கிராஸ் பேக், சிலுவை சுமப்பவர்கள் என்று அர்த்தம். அது அப்போஸ்தலர்கள் எல்லாருமே சிலுவையை தூக்கி கொண்டு ஒரு இடத்துல நட்டு வச்சு இந்த சிலுவையில் அறைந்தவர் தான் கர்த்தரும் கிறிஸ்துவ என்று பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. அதனால் அவங்களுக்கு இன்னொரு பேர் கிராஸ் பேக், சிலுவை சுமப்பவர்கள் என்று அர்த்தம். அதுக்கு தான் கேத்தலிக் என்று அர்த்தம் கிரேக்க வார்த்தையில். அவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள். அன்றைக்கு அவர்கள் இயேசு கிறிஸ்துவோட நாமத்தில் தான் என்ன செய்தாங்க? ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. பின்பு அதை தலைகளாக மாற்றி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லிவிட்டார்கள். ஏன்? இன்றைய பெந்தகோஸ்தைகளையும் அதையே செய்ய காரணம் என்ன? தாயை போல பிள்ளை. இது அவருடைய பிள்ளை. ஐயா, நாங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், முழுக்கநாசம் இருக்கிறோம், அந்நியபாசம் பேசுகிறோம், தீர்க்கதரிசனம். ஐயா, நீங்கள் அவன் பிள்ளை தானே? யாராவது மறக்க முடியுமா? அவங்க கொடுக்குற ஞானஸ்நானத்தை நீங்கள் கொடுக்குறீங்க. என்ன வித்தியாசம் உங்களுக்கு அவங்களுக்கும்? ஏதோ கொஞ்சம் மாறுபாடான ஜீவியத்துக்குள்ளே அந்த வரங்கள் புதுப்பிக்கப்படுதல் என்ற நிலைக்கு வருகிறது தான் பெந்தகோஸ்தை. அது லவோதிக்கேயா சபை என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அது எப்படி இருக்கிறது? குளிரும் இல்லை, அனலும் இல்லை, வெதுவெதுப்பாக இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருக்கிறனால உன்னை நான் என்ன செய்வேன்? என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று இந்த பெந்தகோஸ்தை சபையை பார்த்தான் வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவர்கள் நாங்கள் முழுக்க ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், அந்நிய பாஷைகளை பேசுகிறேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இழந்து போகாதீங்க தேவனுடைய ராஜ்யத்தை. ஆமென். நாங்கள் அதையெல்லாம் கடந்தோம். கத்தோலிக்க ஸ்தாபனத்தை கடந்து பெந்தகோஸ்தே ஸ்தாபனத்தை கடந்து கர்த்தர் இங்கே கொண்டு வந்தார். ஆமென். அதுதான் முன்குறித்தல். ஆகையால் அந்த கான்ஸ்டன்டைன் அரசன் தான் என்ன செய்தான் பிரியமானவர்களே? அவன் கிபி 325 ஆண்டில்
நிசாயா என்ற ஒரு மாநாட்டை ஏற்படுத்தி அந்த மாநாட்டில் தான் இந்த கொள்கையெல்லாம், இந்த ரோமன் கத்தோலிக்க கொள்கைகளை ஜனங்களுக்கு அறிவித்து அதை கைக்கொள்ளும்படி செய்கிறான். அது முற்றிலுமாக அஞ்ஞான மார்க்கம், அது முற்றிலுமாக விக்கிரக வழிபாடினுடைய ஒரு வெளிப்பாடு, அது முற்றிலுமாக ஒரு அரசியல் அமைப்பு. ஆமென், அல்லேலூயா. கவனிங்க, ஆகையால் அது போப்பின் ரோமாபுரியாக ஆனது கான்ஸ்டன்டைன் என்ற அரசனுடைய காலத்தில். மறந்து போகாதீங்க, போப் ஆவிக்குரிய ராஜா. ஆகையால் தான் அவர் ஆவிக்குரிய ராஜாவாக முடிசூட்டப்பட்டிருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதி என்று உரிமை கோருகிறார். பார்த்தீர்களா? விகாரிஸ் பிலி டை, அதாவது இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதி என்பதின் அர்த்தமாக அது காணப்படுகிறது. சரி, அதிலிருந்து நாங்கள் கத்தோலிக்க உபதேசத்தை வெளிக்கொணர்ந்து அது எவ்வாறு புராட்டஸ்டன்ட் சபைகளில் தந்திரமாக நுழைந்தது என்றும். பார்த்தீங்களா, கத்தோலிக்க சபையில் உள்ள அந்த போதகம் எங்கே வந்திருக்கு? புராட்டஸ்டன்ட்டுக்குள்ளே வந்திருக்கு. புராட்டஸ்டன்ட்டுகள் இருந்து எங்கே வந்துட்டு அது பெந்தகோஸ்தைக்கு வந்துட்டு. ஆமென். தந்திரமாக நுழைந்தது என்றும் பாருங்கள். அவைகளில் அநேக உபதேசங்கள் இன்னும் புராட்டஸ்டன்ட் சபைகளில் கிடக்கின்றன என்பதையும் காண்பிக்க போகிறோம். அது வேதத்துக்கு முற்றிலும் முரணாக அமைந்துள்ளது. இப்பொழுது இருந்ததும் இராததுமாகிய மிருகம் உலக தோற்றம் முதல், ஞாபகம் கொள்ளுங்கள், உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் அனைவரும் வஞ்சிக்கப்படுவார்கள். யாரெல்லாம் வஞ்சிக்கப்படுவா? எங்க சொல்லுங்க. ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர்லாம் எழுதப்படலையோ அவர்கள் அந்த மிருகத்தை வணங்குவார்கள். வெளிப்படுத்தல் 13:8 அப்படி சொல்கிறது. வாசிங்க, வெளிப்படுத்தல் 13:8. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். நம்முடைய பெயர் எப்போ எழுதப்பட்டிருக்கிறதுங்க? உலக தோற்றத்துக்கு முன்பாக எழுதப்படும். நீங்கள் யாருக்கு பிறப்பீங்க, எப்பொழுது பிறப்பீங்க, எந்த நிமிஷத்தில் பிறப்பீங்க, எந்த நாளில் பிறப்பீங்க, எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். ஆமென். அதனால் கவனிங்க, உலக தோற்றம் முன்பதாக, ஃப்ரம் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட், அப்பொழுதே நம்முடைய பெயர்லாம் எழுதப்பட்டதான். ஆமென். பாருங்க, ஆகையால் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் அனைவரும் வஞ்சிக்கப்படுவார்கள், அல்லது அவர்கள் அந்த மிருகத்தை என்ன செய்வார்கள்? வணங்குவார்கள். ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அந்த மிருகத்தை வணங்க மாட்டார்கள், ஒரு ஸ்தாபனத்துக்கு அடிபணிய மாட்டார்கள். அல்லேலூயா. ஸ்தாபனத்துக்கு நமக்கு என்ன கிடையாது? சம்பந்தமே கிடையாது. அதுதான் தீர்க்கதரிசனம். why we are not a denomination. நாம் ஏன் ஒரு ஸ்தாபனம் அல்ல? நாம ஸ்தாபனமே கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் பரதேசிகளும் அந்நியரும் பரதேசிகளுமாகத்தான் இருந்தாங்க. ஆனால் மோவாபு ஒரு தேசமாக இருந்தது, ஒரு ஸ்தாபனமாக இருந்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காலம் ஸ்தாபனமாக இல்லை. இந்த உலகத்தில் என்னவா இருந்தாங்களா? அந்நியரும் பரதேசிகளுமாக இருந்தாங்க. நாம் இன்னைக்கு உலகத்தில் அந்நியர் பரதேசி, நமக்கு எந்த ஸ்தாபனமும் கிடையாது, எந்த ஸ்தாபன ஐக்கியமும் கிடையாது. அல்லேலூயா. நம்முடைய ஐக்கியம், அப்போஸ்தலர் சொல்கிறாங்க, எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நமக்கும் அப்படித்தான் ஐக்கியம் உண்டு. தவிர இந்த ஸ்தாபனத்தோடு நமக்கு என்ன கிடையாது? ஐக்கியமே கிடையாது. சரி, இருந்ததும் இராமதுமாகிய மிருகமே 8வது அவ்வேளில் இருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். பாதையின் முடிவில் பாதாளத்துக்கு போகும் வரைக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பான். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்கள். நீங்கள் விசேஷமாக ஒன்றை காண விரும்பினால் இதை கவனிங்கள். அவர்கள் ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த ராஜாக்கள் 10 பேரும் மிருகத்தோடு சேர்ந்து என்ன செய்வாங்களாம்? ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்வார்கள். வெளிப்படுத்தல் 17:11-12 அப்படி சொல்லுகிறது. இவர்கள் ராஜாக்களாக முடிசூட்டப்படவில்லை, அவர்கள் சர்வாதிகாரிகள். பாருங்கள், இவர்கள் ஒருபோதும் ராஜாக்களாக முடிசூட்டப்படவில்லை. ஆனால்
மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல் அதிகாரம் பெற்றுக்கொள்கிறார்கள். இப்பொழுது இந்த குறுகிய காலத்தில் தான் சர்வாதிகாரிகள் எழும்புகின்றனர். சர்வாதிகாரிகள் என்றால் நமக்கு நிறைய சர்வாதிகாரிகள் தோன்றிருக்கான். அதுதான் மகா அலெக்சாண்டர், ஹிட்லர், முசலினி, எய்க்மேன், ஸ்டாலின் இன்னும் போன்ற சர்வாதிகாரிகள் தோன்றின காலம். 1 மணி நேரம் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்துக்கு கொடுப்பார்கள். பாருங்க, அந்த மிருகத்துக்கு அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுப்பார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய யுத்தம் பண்ணுவார்கள். பாருங்க, பைபிள் ஒரு வசனம் இருக்கு இல்லையாங்க, அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய யுத்தம் பண்ணுவார்கள் என்று 17:14 இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். ஆமென். அவரோடு கூட இருக்கிறவர்கள் நீங்க தாங்க இயேசுவோடு கூட இருக்கிறாங்க. நாம தாங்க இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள், ஆட்டுக்குட்டியானவரோடு இருக்கிறவர்கள். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் அவர் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்களுமா இருக்கிறார்கள். எதற்காக உண்மை? வேத வசனத்துக்கு, சத்தியத்துக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்கள், அதுதான் காரியம். அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். உலகத் தோற்றத்துக்கு முன் தெரிந்து கொள்ளப்பட்டு தங்களுடைய அழைப்பில் உண்மையுள்ளவர்களாக இருக்கின்றார்கள் என்பதன் பேரில் ஒரு பிரசங்கம் என்னால் நிகழ்த்த முடியுமானால் நல்லா இருக்கும். அல்லேலூயா. அதுதான் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள். அவர்கள் எவ்வளவு அதிகம் பேராக இருந்தாலும் இவர்கள் அவர்களை ஜெயிப்பார்கள். ஆட்டுக்குட்டியானவரோடு அவர்கள் யுத்தம் பண்ணி, அந்த வசனத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கத்தாவும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவருடைய பிரஜைகளாக இருக்கிற, அவரோடு கூட இருக்கிறவர்களாகிய அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். கடைசி ஒரு யுத்தம் வருதுங்க. ஆட்டுக்குட்டியானவரோடு கூட, அவரோடு கூட இருக்கிற நாமோ, அவர்கள் எவ்வளவு அதிகம் பேராக இருந்தாலும் இந்த இவர்கள் யாரென்றால் நாம் அழைக்கப்பட்டவர்கள், அவர்களை ஜெயிப்பார்கள். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இல்லையா, 15ஆம் வசனம் சொல்கிறது. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். பாருங்க, முதலாவது ஸ்தாபன சபையில ஜனங்கள் இருக்காங்க, கூட்டங்கள் இருக்காங்க, பல ஜாதிகள் இருக்கிறாங்க, பாஷைக்காரர்கள், எல்லா பாஷை பேசுகிறவர்களும் அந்த ஸ்தாபனத்தில் இருக்காங்க. ஜனங்கள், அவர்கள் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமாம். வெளிப்படுத்தல் 17:12 முதல் 15 வசனம். இப்போ தண்ணீர்கள் எதை குறிக்கிறது? திரளான ஜனங்களை குறிக்கிறது. இந்த 10 கொம்புகள், இந்த 10 ராஜ்யங்கள் எல்லாமே சரியாக பொருந்துகிறது. இந்த சர்வாதிகாரிகள் யார் என்று, சர்வாதிகாரிகள் எந்த பக்கம் சாய்கின்றனர் என்பதை கவனிங்கள். அவர்கள் எங்கு சாய்கின்றனர்? கம்யூனிசம் பக்கம் சாயாத ஒரு சர்வாதிகாரியை எனக்கு காண்பீங்கள். ஜெர்மானிய ஹிட்லர் கம்யூனிஸ்டவாதியாக இருக்கிறார். அலெக்சாண்டர் கம்யூனிஸ்டவாதியாக இருக்கிறார். பாருங்க, கம்யூனிஸ்டவாதியாக இருக்கிறவர் தான் யாரை கொண்டாங்க? யூதர்களை கொன்று குவித்தார்கள். ஆமென். யூதர்களை கொன்று குவித்தது யாரு? எந்த சர்வாதிகாரி? ஹிட்லர். ஹிட்லர், முசலினி போன்றவர்கள், எய்க்மேன் போன்றவர்கள் எல்லாரும் யாரை கொன்றாங்க? ஒரே தேவனுடைய விசுவாசத்தின் வைத்திருக்கிற யூதர்களை கொன்று குவித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆனால் இவர்கள் அத்தனை பேரும் கம்யூனிசத்தை பின்பற்றினவர்கள். அதுதான் தீர்க்க சொல்றார். கம்யூனிசம் பக்கம் சாயாத ஒரு சர்வாதிகாரி எனக்கு காண்பீர்கள். எல்லா சர்வாதிகளும் கம்யூனிஸ்ட் தான். பாருங்கள், அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த வேசியை பகைப்பார்கள். ஒரு காலம் வருது, இவர்கள் இந்த வேசியை ஒரு காலத்தில் பகைப்பார்கள். கம்யூனிஸ்ட நாடுகளை தேவன் வைத்திருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கம்யூனிசத்தை எதிர்க்கிறார்கள், கம்யூனிசத்தை குறை கூறுகிறார்கள். அப்படி செய்யாதீர்கள். கிறிஸ்தவர்களை போல் பாசாங்கு செய்யக்கூடிய ஸ்தாபனங்களைத்தான் நாம் எதிர்க்க வேண்டும். அதனால தான் தீர்க்கதரிசி சொல்லுகிற போது, ஒரு பிரசங்கிக்கு ஒரு செய்தியை பிரசங்கும் போது, நான் ஏன் ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்தாபனத்திற்கு விரோதமாக உள்ளேன்,
ஸ்தாபனத்துக்கு நம்ம யாருங்க? நம்ம யாருங்க அவங்களுக்கு? சொல்லுங்க. விரோதி. ஸ்தாபனங்களுக்கு நாம விரோதி, நமக்கு ஸ்தாபன விரோதி. நான் ஏன் ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்தாபனங்களுக்கு விரோதமாக கொள்ளேன். கத்தோலிக்கமாக இருக்கும், கத்தோலிக்க அந்த ஸ்தாபனமானது நமக்கு விரோதியாக இருக்கிறது. புராட்டஸ்டன்ட் ஸ்தாபனமானது நமக்கு விரோதியாக இருக்கிறது. காரணம், இவர்கள் அத்தனை பேருமே ஒரே தாயின் பிள்ளைகள். பெந்தகோஸ்தே ஸ்தாபனமானது நமக்கு விரோதியாக இருக்கிறது தெரியுமா? நீங்கள் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்குறா இருந்தால் உன்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க. சொல்ல மாட்டீங்கல்ல? நீங்கள் சொல்லி பாருங்க, நீ பெற்ற ஞானஸ்நானம் தவறு, பிதாகுமாரன் பசுத்தாவி நாமத்தில் அது கத்தோலிக்க போதகம், அதை நீங்கள் பெற்றதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஆனால் பாவம் மன்னிப்பு கண்டு கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றால் தான் உன் பாவம் மன்னிக்கப்படும், பரலோகத்துக்கு போக முடியும்னு நீங்கள் சொல்லி பாருங்க, உங்களுக்கு விரோதியாக மாறிடுவாங்க. இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க சொந்த பந்தத்தெல்லாம் பகைச்சிடக்கூடாது, அதனால் அவங்களுக்கு மூச்சு விட்டு கூட சத்தியத்தை சொல்லிடுறாங்க. மூச்சு விட்டுறாதீங்க. ஏதோ பண்டிகையா, ஒரு விழாவா, ஒரு பிறந்த நாளா, ஒரு எல்லா விசேஷத்துக்கும் நம்ம கூடி சேர்ந்து ஒன்றா சாப்பிடணும், அவ்வளோதான். சத்தியத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க, உங்கள் வீட்டு பக்கம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. அதனால் சில பேர் சத்தியத்தை என்ன செய்ய மாட்டாங்க, சத்தியத்தை மட்டும் சொல்ல மாட்டாங்க, உலக பிரகாரம் மாம்ச பிரகாரமான அன்பை செலுத்துவாங்க. எதுக்கு? பவுல் சொன்னார், நான் என்ன செய்ய மாட்டேன், மாம்சத்தின்படி நான் கிறிஸ்துவ கூட இனி அறிய மாட்டேன். அப்போ மாம்சத்தின்படி நாம் யாரும் அறியக்கூடாது, சொந்த பந்தத்தை அறியக்கூடாதுங்க. இது என் மாமன், இது மச்சான், என் தோலாம், என் துருத்தி, ஒரு துருத்தியும் வேண்டாயா. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் நமக்கு சகோதரர்களும் சகோதரிகளும். இயேசு சொல்லவில்லையா, உங்களுடைய தாயும் தகப்பனும் விசாரத்தோடு தேடி வந்திருக்காங்க. இயேசு சொன்னார், யார் எனக்கு தாய், யார் எனக்கு தகப்பன் அப்படின்னு நம்ம கேட்போமா? உங்கள் அக்கா வந்திருக்காங்க, யார் எனக்கு அக்கா? உங்கள் தம்பி வந்திருக்காங்க, யார் எனக்கு தம்பி? உங்கள் அண்ணன் மூத்த அண்ணன் வந்திருக்காரு, யார் எனக்கு மூத்த அண்ணன் கேட்பீங்களா? இயேசு கேட்டார், நீங்கள் கேட்கணும், கேட்க மாட்டீங்களா? கேட்கணும், அப்போ தான் நீங்கள் சத்தியத்துக்கு சாட்சின்னு அர்த்தம். இயேசு கேட்டாரா இல்லையா, யார் எனக்கு தாய், யார் எனக்கு தாப்பேன்? தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற இவர்களே எனக்கு தாயும் தகப்பனும் சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறாங்க. பார்த்தீங்களா, வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சவங்களை மட்டும்தான் அவர் ஏற்றுக்கிட்டார். பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா நீங்கள் இயேசுக்கு தாயாயிரலாம். அவர் சொல்லியிருக்காருங்க, இவர்கள் தான் எனக்கு தாயாக இருக்கிறாங்க, தகப்பனாக இருக்கிறாங்க, சகோதரனாக இருக்கிறாங்க, சகோதரியாக இருக்கிறான்னு சொல்கிறாங்க. பாருங்க, இயேசு தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறவர்களை தான் அவ்வளோ மேன்மையாக அவர் நினைக்கிறார். ஆமென். அதனால தான் மரியாதையும் யோசேப்பை பார்த்து, யார் எனக்கு தாய், யார் எனக்கு தகப்பன்? அந்த சூழ்நிலையில் அதே பரிசுத்தாவி நமக்குள்ளே இருந்தாலும் இந்த மாமன் மச்சான் அவன் இவன் அதெல்லாம் நம்ம கதையிலே வரக்கூடாது. மாம்சத்தின்படி நான் கிறிஸ்து கூட அறிய மாட்டேன் அப்படின்னா இன்னைக்கு அதுதான் முக்கியம். நம்மகிட்ட இந்த இரத்த சம்பந்தமான உறவு தானே நம்மளை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. எது? இரத்த சம்பந்தமான உறவுல தான் நாம் இன்னும் உழன்று கிடக்கோம். பாருங்க, 2 அன்பை பற்றி பேசியிருக்கிறேன். ஒன்று தெய்வீக அன்பு, இன்னொன்று லௌகிக அன்பு, உலக பிரகார அன்பு, மாம்ச அன்பு, இல்லையா? அது 2 அருமையாக சொன்னேன். அகாப்பே அன்பு, இன்னொன்று பீலியோ, 2 அன்பு, அதை பார்த்தோம். உலக பிரகாரம் மாம்ச அன்பு தான் இன்றைக்கி நமக்கு நிறைய இருக்குது. யாருக்காவது கல்யாணம் இருந்தோன்னா ஆராதனை கட்டு. எம்டி ஜெகன் பிரதர் சொன்ன மாதிரி சொல்ல முடியுமா? கல்யாண கார்டு கொடுக்கும்போதே நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? ஏங்க, அவருக்கு இன்னும் சத்தியம் தெரிஞ்சால் இன்னும் வல்லமையாக இருப்பாருங்க. வரட்டும், சத்தியத்துக்கு வரட்டும். ஆமென். பாருங்க, அவருக்கு அறிந்த சத்தியத்திலேயே அவ்வளோ ஒரு இதுக்கா கல்யாண கார்டு கொடுக்கும்போது சொல்கிறாராம், ஞாயிற்றுக்கிழமை நான் ஆராதனை விட்டுட்டு எங்கே வரமாட்டேன், கல்யாணத்துக்கு வரமாட்டேன். அப்படி சொல்கிற விசுவாசிங்க எத்தனை பேர் இருக்கீங்க? இருக்கீங்களா? ஒரே ஒரு கை தூக்குறாருப்பா, ஒன்று. இப்போ நீங்கள் மட்டும்தான் பரலோகத்துக்கு போவீங்கன்னு நினைக்க. அந்த அளவுக்கு நம்ம வரணும். நம்ம ஏதோ ஒரு காரணத்தை காட்டி, இயேசுவே இன்றைக்கு உண்மை பார்க்க என்னால் வர முடியாது, எனக்கு ஒரு முக்கிய வேலை இருக்குது, கல்யாண வீட்டில் இருக்குது, அன்றைக்கி பிரியாணி வேறு போடுறாங்களாம், பொரிச்ச லெக் பீஸ்லாம் இருக்குதான், அதனால் ஆண்டவரே இன்றைக்கி நான் உண்மை பார்க்க சர்ச்சுக்கு வர முடியாது, சாரி சொல்லிட்டு போயிடுவோம். இவங்களாம் விசுவாசியா? அவர் சொல்கிற மாதிரி தைரியமாக சொல்ல முடியுமா? ஞாயிற்றுக்கிழமை கல்யாண கார்டு கொடுத்தாலும் சரி, எது கொடுத்தாலும் சரி, நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். அவ்வளோ வைராக்கியமாக நானும் வாழ்ந்தவன். ஞாயிற்றுக்கிழமை நான் ஏற்கனவே சாட்சி சொல்லியிருக்கேன்.
ஞாயிற்றுக்கிழமை என்ன விசேஷம் வச்சாலும் என் சொந்த பந்தம் யாராக இருந்தாலும் சரி என்ன நீங்கள் அங்கே பார்க்க முடியாது. ஒருவேளை முடிஞ்சால் சாயங்காலம் ஆராதனைலாம் முடிச்சுட்டு சாயங்காலம் போனால் உண்டு. அதுக்கிடையில் ஆராதனையை கட் பண்ணிட்டு போகிற பழக்கம் விசுவாசியே இருக்கிற காலத்திலே கிடையாது. அதனால தான் தேவன் இன்னைக்கு ஊழியக்காரனாக வச்சுருக்காரு. தேவனுக்காக நீங்கள் வைராக்கியமே இல்லைன்னா தேவன் உங்களை பயன்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. பாருங்கள், அவர்கள் எந்த ஒரு சர்வாதிகாரியும் கம்யூனிஸ்டத்தை சார்ந்து கொள்வார்கள். அதனால் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, கம்யூனிஸ்டவாதியை குறை சொல்லாதீங்க. கடைசி நாட்களில் இந்த அந்தி கிறிஸ்துவை, இந்த ஸ்தாபன ரோம சபையை அடிக்கிறது யாராக தான் இருப்பா? கம்யூனிஸ்ட் நாடுகள் ஒன்றா சேருமா. ரஷ்யா, சீனா, இன்னும் அநேக கம்யூனிஸ்ட் நாடுகளில் ஒன்றா சேர்ந்து என்ன செய்யும்? இந்த ரோமாபுரியை அடிச்சுன்னு இருக்கும். அல்லேலூயா. அதுதான் காரியம். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டம் தேவன் அதை ஒரு தம்முடைய கரத்தில் ஒரு ஆயுதமாக வைத்திருக்கிறாருன்னு சொல்கிறார் தீர்க்கதரிசி. கம்யூனிஸ்டத்தை எதுக்கு வச்சிருக்காரா? ஒரு ஆயுதமாக தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறாருங்காரு. அந்த நேரம் வரும்போது அடிடா, அடித்து எல்லாத்தையும் கொல்லு அப்படிமா. அல்லேலூயா. அந்த நாளில் நாம் இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அந்த பாருங்கள், அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த வேசியை பகைப்பார்கள், அந்த ஸ்திரியை, அந்த சபையை. ஆனால் என்ன பாருங்கள், அதை செய்யப்போவது எது என்பதை கவனிங்கள். நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாழும் நிர்வாணமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டரித்து போடுவார்கள். வெளிப்படுத்தல் 17:16 அப்படி சொல்கிறது. அவர்கள் அதை வரைபடத்திலிருந்தே எடுத்து போடுவார்கள். இன்று நான் நின்று கொண்டிருப்பது எவ்வளவு உறுதியோ அவ்வளவு உறுதியாக நமக்கு நேரம் இருந்தால் அந்த சபை குறித்த பொருளை நாம் எடுத்துக்கொண்டு வேத வாக்கியங்களில் பூமியின் ராஜாக்களும் மாலுமிகள் யாவரும் அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள். வெளிப்படுத்தல் 18 வீட்டில் போய் நிதானமாக வாசிங்க. ஆமென். அந்த என்ன நேரிடும் அப்படிங்கிறது இருக்கு. ஏனெனில் பாபிலோன் ஒரு நாளிகையிலே பாழாய் போனாள் என்று எழுதியிருக்கிறவர்களை காணலாம். அவர் எவ்வாறு பரிசுத்தவான்களே, பரிசுத்த தீர்க்கதரிசிகளே, அவளை குறித்து களிகூறுங்கள். அவளிடத்தில் காணப்பட்ட தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தின் நிமித்தமாகவும் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தின் நிமித்தமாகவும் அவளை தேவன் என்ன செய்கிறார்? நியாயம் தீர்த்தார். அது உண்மை. நிச்சயமாக கம்யூனிஸ்டம் தேவனுடைய கரங்களில் இருந்து கொண்டு கிரியை செய்கிறது. பாருங்க, நான் சொன்ன வார்த்தை அவர் சொல்லிட்டார். கம்யூனிஸ்டம் என்னதுங்க? தேவனுடைய கரங்களில் இருந்து கிரியை செய்யக்கூடிய ஒரு ஆயுதம். நேபுகாத்நேச்சார் தேவனுடைய கையாளாக யூதர்களை சிறைப்பிடித்து நிர்வாணமாக நடத்தி கொண்டு சென்றது போல. ஏன் நேபுகாத்நேச்சார் அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போனான்? அவர்கள் வார்த்தை விட்டு என்ன செய்தாங்க? விலகி சோரம் போனாங்க. கர்த்தர் யார் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு? சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. அப்போ பாருங்க, அவன் யாரு? கொஞ்சம் நேபுகாத்நேச்சார் தேவனுடைய கையாள். ஏன் பழைய ஏற்பாட்டில் எகிப்தில் பார்வோன் யார்? தேவனுடைய ஊழியக்காரன்னு சொல்லியிருக்கா இல்லையா? பார்வோன தேவனுடைய ஊழியக்காரனா. நேபுகாத்நேச்சார் கூட யார் தான்? இன்னைக்கு நாங்கள்லாம் ஊழியக்காரர். ஏன் அவனும் ஊழியக்காரன் தான் ஐயா. யூதாஸ் யாரு? அப்போஸ்தலனா இருக்கிறான். அவருடைய ஊழியக்காரனாகிய அந்த நேபுகாத்நேச்சாரை தேவன் பார்த்தாரு. அவ்வளோ வரையும் பிடிச்சி கொண்டு நைய போட அப்படின்ட்டாரு. எதுக்கு? இஸ்ரவேல்கள் வார்த்தை கீழ்ப்படியாமல் போனதுனால இஸ்ரவேல் ஜனங்களை சத்துரு கையில் ஒப்பு கொடுத்தார். பைபிள் இருக்கு. என்றைக்கு எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வார்த்தையை விட்டு விலகி போகிறாங்களோ அப்பொழுதே தேவன் அவர்களை யார் கையில் ஒப்பு கொடுப்பாரு? சத்துரு கையில் ஒப்பு கொடுப்பார். அப்புறம் அங்கிருந்து அடிபட்டு இதுபட்டு எல்லாம் பட்ட பிறகு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். எகிப்தில் இருக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தாங்களா? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் எழுதியிருக்கு. இப்போ சில பேருக்கு என்னதான் புத்தி சொல்லனாலும் கேட்க மாட்டாங்க. ஆராதனை விடாதீங்க, அதை செய்யாதீங்க, இதை செய்யாதீங்க, பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஒழுங்காக செய்யணும், புத்தியே வராது. ஆனால் கர்த்தர் பார்ப்பார், நீ விலகி போறியா பாப்பா, யார் கையிலே ஒப்பு கொடுத்துருவார். தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அப்படிப்பட்டவங்களுக்கு தேவன் 2 ஆயுதம் வச்சிருக்காரு. ஒன்று வியாதியை வர வைப்பாராம், வியாதி அனுமதிப்பாராம். இன்னொன்று சொல்லுங்க, நீங்கள் இதை தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் பின்வாங்கி போனால் உங்களுக்கு அது வரும், நான் பின்வாங்கி போனால் எனக்கும் வரும். என்ன மொத்தம் கர்த்தர் விட்டு வைப்பாரா? தீர்க்கதரிசி சொல்கிறாரு, தேவனுடைய கரங்களில் 2 ஆயுதம் இருக்கான். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி போவீர்களானால் ஒன்று வியாதியை உங்கள் சரீரத்தில் அனுமதிப்பாராம்,
இன்னொன்று பொல்லாத ஆவிகளை அனுபவிப்பார். இன்னைக்கு அநேக விசுவாசிகளுக்கு பொல்லாத ஆவி எப்படி வருது? விசுவாசிகளுக்கு பொல்லாத பிசாசின் ஆவி எப்படிங்க உள்ள வருது? நீங்கள் எங்கேயோ தேவனை விட்டு விலகி இருக்கீங்க, தேவன் அதை உங்களுக்கு அனுமதிச்சார். அப்புறம் பாஸ்டர் உட்கார்ந்து உபாசம் இருந்து தலைமுடியை பிடிச்சிக்கிட்டு வா அப்படின்னு விரட்டணும். ஆமென். இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. விசுவாசிகளுக்கு பிசாசு எப்படிங்க வரும்? நான் கேட்க, விசுவாசிகளை பிசாசு பிடிக்குமா? பொல்லாதாவி பிடிக்குமா? எத்தனையோ பொல்லாதாவியை நாங்கள் துரத்திருக்கோம், அது எங்களை பிடிக்கவா செய்யுது? அல்லேலூயா. அப்போ ஒரு விசுவாசிக்குள்ள பிசாசினுடைய ஆவி எப்படி வரும்? தீர்க்கதரிசனுடைய செய்தியின் அடிப்படையில் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி போகும்போது தேவன் அதை அனுமதிக்கிறார். வியாதிகளை அதை அனுமதிக்கிறார். ஏன் தெரியுமா? அப்படிப்பட்டாதான் நாம் திருந்துவோம். தேவன் மறுபடியும் யோபுவை போல, யோபு பாவமே செய்யலை, அப்படி இருந்தும் அவனை பொன்னாக மாற்றுவதற்காக உபத்திரங்களை கொடுத்தார். ஆனால் பாவம் செய்தா இதை விட பெரிய தண்டனையை கொடுத்து 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 தான் கொண்டு வருவார். எப்படியும் முன்குறித்தவர்களை மகிமைப்படுத்த வேண்டும் அல்லவா? அல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய கரங்களில் இருந்து பாருங்கள், நிச்சயமாக கம்யூனிசம் தேவனுடைய கரங்களில் இருந்து கொண்டு கிரியை செய்கிறது. நேபுகாத்நேச்சார் தேவனுடைய கையாளாக யூதர்களை சிறைப்பிடித்து நிர்வாணமாக நடத்தி கொண்டு சென்றது போல பாவம் அழிந்து கொண்டே போகும். பாருங்க, ஒரு காரியத்தை கவனிக்கணும். ஏன் பார்வோன் தேவனுடைய ஊழியக்காரன்னு பைபிளில் சொல்லியிருக்கு. பார்வோன் அந்த ஜனங்களை இருதயங்களை என்ன செய்தான்? கடினப்படுத்தினான். தேவன் அதை செய்ய வைக்கிறாரு. ஏன் தெரியுமா? அப்பொழுதுதான் அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டு தங்கள் பாவ அறிக்கை செய்வார்கள் என்று தேவனுக்கு தெரியும். ஆமென். அப்படி ஒரு நெருக்கடியை சத்துருடைய கையில் கொடுத்து செஞ்ச உடனே அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட வர்றதுங்க. தேவனே எங்கள் பாவங்களை மன்னியும் என்று ஒவ்வொரு முறையும் இஸ்ரவேல் ஜனங்கள் பின்வாங்கி போகும்போது தேவன் அதை செய்கிறாராம். நமக்கும் அதுதாங்க. நாங்கள் சர்ச்சுக்கெலாம் இன்னும் வரமாட்டேன், வராமல் இருங்க, தேவன் உங்களை என்ன செய்வார்? எருசலேம் தேவாலயத்துக்கு போனார் பாருங்க, சாட்டையை கையில் எடுத்தார். என்னுடைய வீடு எல்லாருக்கும் ஜெப வீடு, நீங்கள் கள்ளர் குகையாகிட்டதுக்கு அடித்து நொறுக்கிட்ட ஒவ்வொருக்கும் முதுகில் அம்மா ஐயா நான் அடி வாங்கிட்டு ஓட்டான் ஒருத்தன். நமக்கு அதுதான். நம்ம வார்த்தையில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு நம்ம தாயாக இருப்போம், தகப்பனாக இருப்போம், சகோதரனாக இருப்போம், சகோதரியாக இருப்போம். வார்த்தை விட்டு விலகி போகும்போது சாட்டை கையில் இடிச்சுவார், எடுப்பார். ஆமென். அது தேவன் அதைத்தான் செய்யணும். ஏன்னா நம்ம எப்படியும் பரலோகத்துக்கு கொண்டு போகணுமே. அல்லேலூயா. ஆசிரியர் மாணவனை ஏன் அடிக்கிறாரு? நல்ல மதிப்பெண்கள் பெறுவதுக்கு தானே அடிக்கிறாரு. ஏன் முழங்கால் போட வைக்கிறாரு? அவன் என்ன எழுதிட்டு வரல, வீட்டு பாடம் ஹோம்ஒர்க் எழுதிட்டு வரல, முழங்கால் போடு. இன்றைக்கி யாரெல்லாம் ஹோம்ஒர்க் எழுதல? எல்லோரும் முழங்கால் போடு. எதுக்கு முழங்கால் போட்டதுனால இவருக்கு என்ன நன்மை? இவர் வயிறு நிறையுமா? இல்லை, அவன் அடுத்த நாள் ஒழுங்காக என்ன செய்வான்? ஹோம்ஒர்க்கு செய்வான். ஒரு ஆசிரியரே மாணவர்கள் மேலே எவ்வளோ கவலையாக இருப்பார்னா, நம்ம சிருஷ்டித்து நம்முடைய தேவன் எவ்வளோ மேலே கரிசனை உள்ளவராக இருப்பார். ஆமென். அல்லேலூயா. பாவம் அழித்து கொண்டே போகும். அங்கு ஒரு நீதியுள்ள வித்து இருக்குமானால் அது சிறிது சிறிதாக அழிந்து சற்று கழிந்து முழுவதும் அழிந்து போகும். அது அந்த நிலையை அடைந்து விடுகிறது. ஏனெனில் அவருடைய தாய்மார்களும் தகப்பன்மார்களும் அபிதம் நமக்கு முன்பாக வாழ்ந்து வந்தனர். அந்த பொல்லாதது நமக்கு வேறொன்றும் விடப்படவில்லை. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அந்நாட்களை அவர் குறைக்காமல் போனால் ஒருவனும் தப்பி போவதில்லை. மத்தேயு 24:22. சீக்கிரமா இப்பொழுது கவனிங்கள். அவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். ஆமென். தங்கள் அதிகாரத்தை மிருகத்துக்கு கொடுக்கின்றனர். அந்த வசனத்துக்கு கீழே நான் வந்து விட்டேன். பாருங்கள், 10 கொம்புகள். முதல்ல 10 கொம்புகளை பார்க்கும். 10 கொம்புகள் என்பது எதை குறிக்கிறது? 10 ராஜாக்கள். தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாக இருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவருடைய இருதயங்களை ஏவினார். பார்த்தீங்களா? தேவ சித்தம் இல்லைன்னா அந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. நான் ஆட்சிக்கு வந்துடுவேன், நான் வந்துடுவேன், நான் ஒன்றை ஒழிப்பேங்க, அவங்க இன்னொருத்தர் என்ன ஒழிப்பாங்க. அன்னைக்கு பாருங்க, தமிழ்நாடு சீர்கெட்டு போய் கிடக்கு. இவன் அவனை ஒழிப்பாங்க, இவனை. ஏன் மக்களுக்கு ஏதாவது செய்யுங்கடா, மக்களுக்கு ஏதாவது நன்மையை செய்யுங்க. இவன் அவனை ஒழிச்சே தீருவாங்க, அந்த கட்சிக்காரன் இவனை ஒழிப்பாங்க, நீ அவன் ஒழிஞ்சு என்னாலையும் போங்க. எங்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க? மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க? அதான கேள்வி. மக்களுக்கு ஒன்றுமே செய்கிறதில்ல.
அல்லேலூயா. அதுதான் இங்கே நான் ஒழிப்பேன் நீ ஒழிப்பான்னு நடக்கான். இங்கே இதுதான் கதையை பார்த்தீங்கன்னா, இந்த மிருகத்திற்கு கொடுக்கிறது அவருடைய இருதயங்களை தேவன் ஏவுறாராம். ஆமென். தேவன் தான் அங்கே ஃபீல்டில் நின்று கிரியை செய்கிறாருங்க. யாரை ராஜாவாக்கணும் யாரை தள்ளணுங்கிறது யாருக்கு தெரியும்? அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர்னு பைபிள் சொல்லுது. உன் கட்சியை தள்ளிட்டு அடுத்த கட்சியை கொண்டு வந்துடுவான், ஆண்டவர் கொண்டு வருவார். நாங்கள் தான் வர முடியும், எந்த ஆள்களும் அப்படி முடியாது. தேவன் நினைச்சா உங்களை என்ன செய்ய முடியும்? ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்க வைக்க முடியும், இல்லைன்னா அவர் தூக்கி தர போட்டுருவார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அவர் தான் பைபிள் சொல்லுது. இங்கே யாரும் தம்பட்டம் அடிக்க முடியாது. ஆமென், அல்லேலூயா. அதுதான் நேபுகத்நேசரை தள்ளிட்டார் ஆண்டவர். ஆமென். ஒவ்வொரு காரியமும் அப்படிதான் நடக்கிறது. அவருடைய இருதயங்களை ஏவினார். கர்த்தர் தான் அந்த காரியங்களை. நீ கண்ட ஸ்திரியானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரம். பாருங்க, அந்த மகா நகரம் என்னதுங்க? அதுதான் ரோமாக இருக்கிறது. பாருங்கள், இது கத்தோலிக்க குருக்களாட்சி என்று நாம் அறிவோம். இதை யாருமே நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன் என்பதை எவ்வளவு உறுதியாக விசுவாசிக்கிறேனோ அவ்வளவு உறுதியாக இதையும் விசுவாசிக்கிறேன். இன்று நான் கிறிஸ்தவனாக இங்கு நின்று கொண்டிருப்பது எவ்வளவோ உறுதியோ இதுவும் அவ்வளவு உறுதியே. அதாவது கத்தோலிக்க குருக்களாட்சி 7 மலைகளின் மேல் உட்கார்ந்து கொண்டிருப்பது வாட்டிகன் நகரமே. நம்ம அந்த படத்தில் பார்த்தோம் பாருங்க, வாட்டிகன் அங்கே இருக்குது. அந்த மேப்பில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு பகுதியில் வாட்டிகன் இருக்கு. வாட்டிகன் நகரம் தான் அந்த 7 மலைகளின் மேலே அங்கே இருக்கிறது. அங்கே தான் தேவாலயம் இருக்கிறது. சபையின் குருக்களாட்சியே இருந்ததும் இராததுமாக மிருகம் அவள் பாபிலோன். பார்த்தீங்களா, அதுதான் என்னதுங்க? அந்த பாபிலோன். முதல்ல ஒரு பாபிலோனு பழைய ஏற்பாட்டில், இது ஒரு பாபிலோன், இது ஆவிக்குரிய பாபிலோன். அதுதான் அந்த பாபிலோன். சரி, எல்லாமே சரியாக வேதம் முழுவதிலும் பரிபூர்ணமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. அது கத்தோலிக்க சபை. இதோ உங்களுக்கு அதிர்ச்சியூட்ட விஷயம், நீங்கள் நல்லது சகோதரன் பிரணாமே, நீங்கள் என்னை குறிப்பிடவில்லை எனலாம். உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன். நாம் மீண்டும் 5ஆம் வசனத்துக்கு செல்லுவோம். மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூவில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் இருந்தது. நீங்கள் கத்தோலிக்க ஸ்தாபனத்தை குறித்து தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் அவள் அல்ல, நாங்கள் புராட்டஸ்டன்ட்கள். நாங்கள் கத்தோலிக்கம் அல்ல, நாங்கள் பெந்தகோஸ்தியினர். ஆமென், அப்படித்தானே? அல்லேலூயா. அங்கே அதை தான் தீர்க்கதரிசி சொல்றாரு. அது என்னை குறித்தல்ல, கொஞ்சம் கிளை போட்டு. ஆமென். எங்க போட்டிருக்கு? நல்லது சகோதரனே, நீங்கள் என்னை குறிப்பிடவில்லை, புராட்டஸ்டன்ட்களை குறிப்பிடவில்லை, பெந்தகோஸ்தியனராக என்னை குறிப்பிடவில்லை. கொஞ்சம் போருங்க, நான் அப்படின்னு தீர்க்கதரிசி அதை விளக்குறார் பாருங்க. உங்களை 5ஆம் வசனத்துக்கு கொண்டு சொல்ல விரும்புகிறேன். மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் இருந்தது. அவள் யார்? வேசி. அவள் யார்? ஒரு தாய். என்ன? அவள் ஒன்றை பெற்றெடுத்திருக்கிறாள். குமாரர்களுக்கு தாயா? அவள் வேசிகளுக்கு தாய். வேசி என்றால் என்ன? ஒழுக்கங்கெட்ட ஸ்திரீ. அவளை ஒழுக்கங்கெட்டதாக செய்தது எது? அவளுடைய உபதேசம். ஆமென். அந்த சபையை ஒழுக்கங்கெட்டதாக மாற்றினது என்னது? அவருடைய உபதேசம். இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்தாபனங்களையும் ஒழுக்கங்கெட்டதாக மாற்றுகிறது அவருடைய உபதேசம் தான். ஆமென். அவள் கிறிஸ்துவ சபையை போல் பாசாங்கு செய்து கொண்டு மனிதனால் உண்டாக்கப்பட்ட கொள்கைகளை அழித்து கொண்டு வருகிறாள். பார்த்தீங்களா? அவர்கள் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் பொதித்து எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறார். வீணான ஒரு ஆராதனை அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். ஏன்னா அங்கே மனுஷனுடைய போதனை இருக்குது. ஒரு சபை என்றால் அங்கே என்ன இருக்க வேண்டும்? சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக மனுஷனுடைய கற்பனைகள் அங்கே இருக்கிறது, மனுஷனுடைய போதகம் இருக்கிறது. அந்த தாய் ரோம சபையினுடைய ஸ்தாபனத்தின் போதகம் தான் இன்றைய பெந்தகோஸ்தே சபை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்ற பட்டப்பெயரில் கொடுக்கிறது. நீ அவள் தான் உனக்கு தாய். பெந்தகோஸ்தே சபையே உன்னுடைய தாய் தான் அந்த ரோம சபை. ரோம சபையே உன்னுடைய பிள்ளை தான் இந்த பெந்தகோஸ்தே. ஆனால் நீங்கள் அல்ல, நீங்கள் அல்ல, நாம் அல்ல. நமக்கும் அந்த தாய்க்கு சம்மதம் கிடையாது. நாம் பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய வார்த்தையினால் மறுபடியும் பிறந்தவர்கள்.
ஆமென். பாருங்கள், அவள் கிறிஸ்தவ சபையை போல் பாசாங்கம் செய்து கொண்டு மனிதனால் உண்டாக்கப்பட்ட கொள்கைகளை அழைத்து கொண்டு வருகிறாள். இங்கு அவள் என்ன சொல்லுகிறாள் என்றால், அவள் முதலாம் ஸ்தாபனம் என்றால் அவளிலிருந்து தோன்றிய வேறு பல ஸ்தாபனங்களும் உண்டு என்பதை போல் தோன்றுகிறது. அவள் வேசிகளுக்கு தாய். அது சரியா? வேசிகளுக்கு தாய். அவள் பையன்களுக்கு தாயாக இருக்க முடியாது. நல்லா கவனிக்கணும், பையன்களுக்கு தாய் அல்ல. அவள் யாருக்கு தாயா? அவள் ஸ்திரீகளுக்கு தாயாகவே இருக்க முடியும். அவள் ஸ்திரீகள் என்றால் அவைகள் சபைகளே. அப்ப வேசிகளுக்கு தாய் அப்படின்னு சொன்னால் மற்ற ஸ்தாபனங்கள், மற்ற சபைகள். ஒரு சபை எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? ஸ்திரீ. ஸ்திரீ என்றால் என்ன? சபை. அதுக்கு பையன்க கிடையாதுங்க, அது எல்லாமே பொட்ட பிள்ளைகளுக்கு. ஆமென். ஒரு ப்ராட்டஸ்டன்ட் பொட்ட பிள்ளை, ஒரு பெந்தகோஸ்தே பொட்ட பிள்ளை, எல்லாரும். ஆமென். புரியுதா உங்களுக்கு? எல்லா ஸ்திரீ, அவர்கள் எல்லாமே ஸ்திரீ. ஏன்னா தாயும் ஸ்திரீ, பிள்ளைகளும் யார் தான்? ஸ்திரீ. பாருங்க, ஒரு வசனத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். இப்போ முதலாம் ஸ்தாபனம் எது? அது கத்தோலிக்க சபை. இரண்டாம் ஸ்தாபனம் எது? அது லுத்தர். மூன்றாம் ஸ்தாபனம் எது? அது ஸ்விங்லி. அது தொடர்ந்து எது வருகிறது? கால்வின். அதன் பிறகு புராட்டஸ்டன்ட், அதன் பிற்பாடு ஆங்கிலிகன், அப்புறம் மெதடிஸ்ட், அப்புறம் பாப்டிஸ்ட். ஆமென். அப்புறம் பிரஸ்பிடேரியன், அப்புறம் பெந்தகோஸ்தே. கடைசி லைனில் வந்து யாருன்னு கேட்போம்? பெந்தகோஸ்தே. நீங்கள் நினைப்பீங்க பெந்தகோஸ்தே நாங்கள் அப்படி இப்படி, அதெல்லாம் அந்த காலம் போச்சுது. ஆமென். நாம் பெந்தகோஸ்தை விட்டு தப்பி ஓடி வரும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அது உள்ள நுழைய போகிறதில்லை நாங்கள். அல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்கிறாரு, மரியாள் தாயாக இருந்தாள், ஆனால் அவள் பெற்றெடுத்த அந்த குழந்தையாக இயேசு தேவனுடைய குமாரனாக இருந்தாள். மரியாள் பதராக இருந்தாள், இயேசு வித்தாக இருந்தாள். அது பதர் மாத்திரமே. ஒரு வித்தை மூடி இருக்கிற ஒரு கோதுமையை போல, நெல்லை போல. அந்த நெல் உமி என்ன செய்யும்? அந்த விதையை மூடி இருக்கும், ஒரு வித்தை மூடி இருக்கும். அதே போல மரியாள் என்ற ஒரு பதர் இயேசு கிறிஸ்துவாக வித்தை மூடி இருந்தது. ஆமென். அது பதராக இருக்கிறது. பதர் எப்பொழுதுமே எங்கு போகிறது? சுட்டெரிக்கப்பட போகிறது. தீர்க்கதரிசி சொல்றாரு, பதர் என்றால் ஏவோ பெந்தகோஸ்தேயரே, நீங்கள் தான் அந்த பதர் அப்படிங்கிறார். என்ன சொல்ல போறீங்க? பெந்தகோஸ்தேயரே, நீங்க தான் பதறு. நீங்க ஒரு உண்மையான வித்தாக நினைக்கிறீங்க, விதையாக நினைக்கிறீங்க. நீங்க இல்ல, நீங்க விதை கிடையாது, நீங்க பதராக இருக்கிறீர்கள். ஆகையால் வித்தாகிய நீங்கள் பதரை விட்டு வெளியே வந்தீர்கள். பதராகிய பெந்தகோஸ்தே சபையை விட்டு நீங்கள் என்ன செய்தீர்கள்? வெளியே வந்தீர்கள். நீங்கள் தான் அந்த வித்து. ஆமென். அதை புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. வித்து பதருடன் சுதந்திர வழியாக இருப்பதில்லை. எந்த செய்தி எத்தனை பேர் வாசித்திருக்கீங்க? எத்தனை பேர் வாசித்திருக்கீங்க? ஒரு 2-4-5 கரங்கள் உயர்த்தப்படுது. வித்து பதருடன் சுதந்திர வழியா இருப்பேன். நீங்கள் எல்லா புத்தகத்தையும் படிக்க வேண்டாம், நான் சொல்லும்போது குறித்து வச்சுட்டு அதையாவது வாங்கி படிக்க. வித்து நான் எப்படி டக்கு 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 டக்குன்னு அதை செய்தியை சொல்லியிருந்தேன். எப்படி சொன்னேன்? உங்களுக்கு பேர் விசுவாசி தானேண்ணா? ராத்திரி பகல இருந்து ஒரு புத்தகம் கூட படிப்பேன். ஆமென். ஆனால் இப்போ என்ன, பொடி எழுத்தாக இருந்தால் முடியலன்னு லேப்டாப்பை ஆன் பண்ணி அங்கே வெப்சைட்டில் இருந்து நம்ம படிக்கிறோம். அல்லேலூயா. வித்து பதருடன் சுதந்திர வழியா இருப்பதில்லை. ஒரு பதராகிய பெந்தகோஸ்தேயின் இடத்துல வித்தாகிய நீங்கள், மணவாட்டிய நீங்கள் சுதந்திர வழியா இருக்கவே முடியாது. ஒரு நாள் உங்களுக்கு அவங்களுக்கு சேரவே சேராது. ஒரு நாள் விதையானது என்ன செய்யும்? இங்கே வயல்வெளி இருக்கிறது போய் பாருங்க. நீங்கள் நல்ல விதை விதைக்கிறீங்க. அந்த விதை விதைக்கும் போது சுற்றி என்ன இருக்கும்? அந்த விதையை சுற்றின அந்த நெல் உமி இருக்கும் இல்லையா? அதெல்லாம் விதை நெல்னு சொல்லுவாங்க. அந்த விதை நெல்லை போய் விளைச்ச உடனே அது முளை விட்டு வளர்ந்து வந்த உடனே அது என்ன உண்டாகிறது? மறுபடியும் அதுக்கு என்ன சொல்லுவோம்? ஏங்க, அது வளர்ந்து வரும்போது என்னத்தை கொண்டு வரும்? நெல்மணிகளை கொண்டு வரும். அது பிஞ்சி பருவமாக கொண்டு வரும். பால் பருவம்னு சொல்லுவாங்க. அதுக்கு எனக்கு அதிகமாக விவசாயத்தை பற்றி தெரியாது, ஆனால் அதை பால் பருவம்னு சொல்லுவாங்க. அந்த நெல்லை, அந்த பிஞ்சை அப்போதான் முளைச்சி பூ விட்டு வந்து வருதுன்னு வைங்களேன். அந்த நெல்லை எடுத்து நீங்கள் அப்படி ரெண்டாக உடைச்சி பாருங்கள், உள்ளே என்ன இருக்கும்? ஒரு பால் சத்து போன்ற ஒன்று தான் இருக்கும். அப்போ நீங்கள் அங்கே வித்தை பார்க்க முடியாது. அங்கே வித்தை
பார்க்க முடியாது. ஆனால் ஒரு பால் என்ற ஒரு விதமான திரவம் மாதிரி தான் அது இருக்கும் இல்லையா? பிசுபிசுப்பு கொண்ட ஒரு சின்ன இதாக இருக்கும் அந்த பால். அதை நீங்கள் விளக்க முடியாது. அது நீங்கள் போய் அப்படி பால் பருவத்தில் எடுத்து பிச்சு பாருங்க தெரியும். ஆனால் அது வளர்ந்து வரும் பொழுது ஒரு விதையாக மாறுகிறது. பின்பு அதை அறுவடை செய்து நாம் அதை என்ன செய்யும், களஞ்சியத்தில் கொண்டு அதை அடித்து ரைஸ் மில்லில் போய் குத்துனாச்சுன்னா இதை ரெண்டையும் என்ன செய்வோம், நம்ம பிரிப்போமா? பிரிக்க முடியாதா? பிரிச்சிருவோம். அந்த உமியை பிரிச்சிருவோம். அப்புறம் எதை, அந்த அரிசியும் பிரிச்சிருவோம். அரிசியை சாப்பிடுவோம், உமியை தூரப்படும். சரிதானா? இயற்கையே நமக்கு சத்தியத்தை போதிக்குதா இல்லையா? ஆமென். இல்லை, நான் அறுவடை செய்ததை நான் பிரிக்கல மாட்டேன், அப்படியே தான் விழுங்குவேன் அப்படின்னா முழு நெல்லை அவிச்சு அப்படியே விழுங்கணும். முழு நெல்லை பிரிக்காமல் என்ன செய்யணும், விழுங்கணும். நீ பதற விட்டு வெளியே வந்து தான் ஆகணும். நீ பெந்தகோஸ்தை விட்டு வெளியே வந்து தான் ஆகணும். நீ ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வந்து தான் ஆகணும். நீ வர வேண்டும் என்று வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தேவன் சொல்லுகிறார். வாசிங்க சீக்கிரமா. வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு பாவத்துக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளை விட்டு வெளியே வாங்க. பதரோட ஒட்டிக்கிட்டு இருக்காங்க, பெந்தகோசையோட ஒட்டிக்கிட்டு இருக்காங்க, சாமனத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. வெளியே வாங்க. நீங்க வெளியே வாங்கன்னா சத்தியத்தை மட்டும் சொல்லுங்க, அவங்க உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவாங்க. தீர்க்கதரிசிட்ட ஒருத்தர் கேட்காரு, நாங்கள் ஸ்தாபனத்திலிருந்து வந்திருக்கோமே, ஸ்தாபனத்துக்குள்ளே போய் சத்தியத்தை சொல்லலாமா? அங்கேயே இருந்து கொண்டு அங்கேயே சத்தியத்தை சொல்லலாமா? அங்கேயே ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. நல்லது சகோதரனே, நீங்கள் அங்கே இருந்து கொண்டு சத்தியத்தையே பேசுங்கள், சத்தியத்தையே எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஆனால் ஒரு நாள் ஸ்தாபனம் உங்களை கழுத்தை பிடிச்சி செய்யும், வெளியே தள்ளும் அப்படிங்கிறார். எந்த ஸ்தாபனத்துக்குள்ளே இருந்து என்ன செய்ய முடியாது, சத்தியத்தை நீங்கள் பேச முடியாது. அல்லேலூயா. நீங்கள் ஒரு கத்தோலிக்க சபையிலே நான் இருந்துக்கிட்டு அங்கேயே இருந்துக்கிடுவேன், அவங்க மரியாதையே வாழ்கம்பாங்க, நீங்கள் வாயை பொத்திக்கிடணும். அப்புறம் மரியாதை வாழ்க்கை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பாருங்கள், உங்களை என்ன செய்வாங்க, கழுத்தை பிடிச்சி வெளியே தருவாங்க. போ. அதுதான், எந்த ஸ்தாபனத்துக்குள்ளே இருந்து நீங்கள் சத்தியத்தை என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. அது உங்களை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளும் அப்படின்னு தீர்க்க சொல்கிறார். நீ அவர்களிடத்திலிருந்து உன்னை என்ன செய், வேறு பிரித்து கொண்டு அசுத்தமானதை தொடாதிருங்கள். ஆமென். இப்படியாக ஒவ்வொரு சபைகள், மெத்தடிஸ்ட், அது இது பெந்தகோஸ்தே எல்லாமே வந்து கொண்டிருக்கிறது. ஆக அலெக்சாண்டர் காம்பெல், அப்படி ஜான் ஸ்மித்து, அப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கிட்டே வர்றார். கவனிங்க, கிறிஸ்தவ சபைகள் கொள்கைகளின் வேற்றுமை காரணமாக வேறு விரிந்து உண்டாயின. ஒவ்வொரு ஸ்தாபனத்துக்கும் என்ன இருக்கு, வேற்றுமை உபதேசம் இருக்கிறது. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது. கத்தோலிக்க ஸ்தாபனம் வேற, புராட்டஸ்டன்ட் ஸ்தாபனம் வேற, செவன்த் டே வேற, அப்போ பேப்டிஸ்ட் வேறு, பெந்தகோஸ்தை வேறு. அதுலேயும் பெந்தகோஸ்திலே பல பிரிவுகள் இருக்கிறது. ஆமென். கவனிங்க. ஆகையால் அதிலிருந்து பிரிந்த அநேக சபைகள் உண்டு. மெத்தடிஸ்ட் சபையிலிருந்து முதலாவதாக வெஸ்லியன் மெத்தடிஸ்ட் தோன்றியது. அவர்கள் 4-5 முறை பிரிந்து சென்றனர். வேறொரு விதமான மெத்தடிஸ்ட் சபை தோன்றினது. அதிலிருந்து அவர்கள் பிரிந்து வெளிவந்து சுயாதீன மெத்தடிஸ்ட் சபையை ஏற்படுத்தி கொண்டனர். அதிலிருந்து நசரீன் சபை உண்டானது. நசரீன் சபையிலிருந்து யாத்ரீக பரிசுத்தர் உண்டானது. இவ்வாறு கொள்கைகளினால் சிறு சிறு வேற்றுமை காரணமாக வேறு பிரிந்து சபைகளை தொடங்கினர். அவர்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்தனர், அவர்கள் பெந்தகோஸ்தையில் முடிவடைந்தனர். ஏன்னா கடைசி ஸ்தாபனம் இதுதான், பெந்தகோஸ்தை தான். கடைசியில் எல்லாம் பிரிஞ்சு 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 எங்கே வந்தாச்சு, பெந்தகோஸ்தைக்கு வந்தாச்சு. பெந்தகோஸ்தையில் எந்த இன்னைக்கு பிரியலை. ஏன்னா பெந்தகோஸ்தை தான் கடைசி சபை, லவோதிக்கேய சபை அதான். அதுக்கப்புறம் என்ன வராது, சபைகள் தோன்றாது. அதுதான் கடைசி சபை, கடைசி சபை. பெந்தகோஸ்தை என்ன செய்தது, அவர்கள் தாய் செய்ததே செய்தனர். பெந்தகோஸ்தை என்ன விசேஷம் செய்தாங்க, தாய் என்ன செய்தாங்களோ அதுதான். எங்க வார்த்தை இப்படி சொல்லுது, அப்போ சொல்ல 2:10 சொல்லு, என் தாய் சொல்றத நான் கேட்பேன். ஆமென். அல்லேலூயா. கத்தோலிக்க சபை என்ன சொல்லுது, எங்க போப்பு சொல்றது நான் கேட்பேன், எங்க சபை சொல்றது தான் கேட்பேன். இன்னைக்கு பெந்தகோஸ்தை அப்போஸ்தலர் 2:38 எடுத்து காமிங்க. அல்லேலூயா. இல்ல, எங்க தாயாகிய ரோம சபை சொல்றதான் நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் பட்ட பேர்ல ஞானஸ்நானம் கொடுப்போம், அதைத்தான் கேட்போம். கடைசியில் அங்கதான் போய் நிற்கும். பெந்தகோஸ்தை யார்கிட்ட போய் நிற்குது, தாய்க்கும் பிள்ளைக்கும் உறவு இருக்கு இல்லையா. அல்லேலூயா.
அது என்னவானது? ஸ்தாபனமாக நீங்கள் ஒரு சபைக்குள் நுழைந்தால் முதலாவது உங்கள் உபதேசம் என்ன என்று கேட்கின்றனர். என்னை நெருக்கமுள்ள பற்களை கொண்ட சீப்பினால் உங்களை சீவி எடுத்து நீங்கள் யார் என்றும் நீங்கள் கொண்டுள்ள விசுவாசம் என்னவென்றும் கண்டுகொள்கின்றனர். அவர்களுடன் நீங்கள் ஒத்துப்போகவில்லை என்றால் சகோதரனே, அவர்கள் உடனே உங்களை அழைத்து கொள்வதனால் பாதுகாப்பாக இருப்பதாக எண்ண வேண்டாம். அது நாங்கள் அவர்கள் உடனே உங்களை சபையிலிருந்து வெளியாக்குவார்கள். பாருங்க, ஒரு சகோதரனிடத்தில் நீங்கள் பேசுகிறீங்க, ஒரு ஸ்தாபனத்தில் ஒரு விசுவாசி, நீங்களும் அவங்களும் நல்லா பழகுறீங்க, ஒன்றா ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, எல்லாம் பாருங்க. ஒரு நாள், ஆமாம் உங்கள் விசுவாசம் என்ன, எந்த சபைக்கு போகிறீங்க? திம்மராஜபுரம். அது வரைக்கும் நல்லா பழகிட்டு இருப்பான். திம்மராஜபுரமா போச்சு, அவன் மூஞ்சி அப்படியே இஞ்சி தூணை குரங்கு மாதிரி பாரு. அது வரைக்கும் ரொம்ப அன்பாக பாடுங்க, வாங்க ஹோட்டலில் இன்றைக்கி டிஃபன் நான் தான் வாங்கி தருவேன் அப்படின்னு கூப்பிட்டு போய் கொடுப்பான். எந்த சபைக்கு போகிறீங்க? திம்மராஜபுரம். அப்புறம் எப்படி நினைச்சானோ இயேசு கிறிஸ்துவோட நாமத்தில் அன்னையோட உங்களுக்கு டிஃபன் வாங்கி தரதை கட் பண்ணிடுவான். ஓச்சா, இப்போ சொந்த பந்தம் எல்லாத்துக்கும் நீங்கள் என்னத்தை கொடுக்கணும்? அவன் டிஃபன் வாங்கி கொடுத்தா நீங்கள் சத்திய வசனத்தை கொடுக்கணும். இதுதான் உணவு அப்படின்னு அதை எடுத்து கொடுங்க. உங்களுக்கு அவங்களுக்கு என்ன இருக்காது? பகையாளி ஆகிரும். நம்ம போன போது இல்லை வேணுமா, சொந்த பந்தம் வேணுமா, இயேசு கிறிஸ்து வேணுமா? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள. ஆமென். சரி, நம்ம முடிப்போம். நேரம் நீங்கள் பெந்தகோசைக்காரர் என்று உங்களை அழைத்துக் கொள்வதனால் பாதுகாப்பாக இருப்பதாக எண்ண வேண்டாம். பாதையில் உள்ள பெந்தகோசைக்காரர் எத்தனை பேரோ அவர்கள் பாதை விட்டு விலகிய அத்தனை பெந்தகோசைக்காரராக உள்ளனர். அது உறுதியாக எனக்கு தெரியும். இப்பொழுது கத்தோலிக்க சபைதான் முதல் வேசி சபை. அவள் தன் சொந்த உபதேசங்களையும் மூட நம்பிக்கைகளையும் அமைத்து கொண்டிருக்கிறாள். அவள் பாதாளத்திலிருந்து இயேசு வேறி வந்து நாசமடைய போகிறாள் என்று வேதம் உரைக்கிறது. வேதம் அவ்விதமே உரைக்கிறது. வேதம் செய்ததே அவள் செய்தாள். அவளுடைய சபையோர் குட்டை கால் சட்டை அடியவும் சிகரெட்டு புகைக்கவும் அவர்கள் விருப்பப்படி செய்யவும் அவர்களுக்கு சம்மதம் அளித்தாள். அது கண்டனம் செய்வதே இல்லை. பிரசங்க விடத்திற்கு பின்னால் உள்ள அந்த அரைவேக்காடு போதகர் இதை எடுத்து கூறினால் எங்கே அவர் சம்பளம் ஒரு பிஸ்கட்டு பாக்கெட்டு கிடைப்பது நின்று விடுமோ என்று ஊழியக்காரன் பயப்படுதான். ஆனால் தீர்க்கதரிசி அப்படி இல்லை. நான் உப்பு பிஸ்கட்டு தண்ணி சாப்பிட்டு ஆட்டு தண்ணியை குடிக்க நேர்ந்தாலும் என்னத்தை பேசுவேன்? அல்லேலூயா. பாரு, கத்தோலிக்க சபைக்கு எத்தனையோ குடிகாரம் வருவான், நற்கரணம் வாங்கிட்டு போவான். குருவானவர் குடித்தவனுக்கு நான் தரமாட்டேன்னு என்னைக்கா சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். நீ குடித்தாலும் கவலைப்படா, புகைப்பிடித்தாலும் சரி, அவன் ஆராதனையில் இடையிலேயே போய் புகைப்பிடிச்சிட்டு தான் வந்து நற்கரணை வாங்குவான். ஒன்றுமே சொல்ல மாட்டார். ஏன்னா நான் வாங்கியிருக்கேன். டோன் போஸ்கோ சர்ச் இருக்குது. கிறிஸ்மஸ் அன்றைக்கு பாம்பே மட்டுங்கா என்ற இடத்துல ஆராதனைக்கு போயிருக்கிறோம். நிறைய ஜனங்கள் பொது வழியில் வருவாங்க. எல்லாம் தமிழ் கிறிஸ்தவங்களுங்க. தமிழுக்கு தனியாக மாசு நடக்கும், ஹிந்திக்கு தனியாக மாசு நடக்கும், மராத்திக்கு தனியாக மாசு நடக்கும், அப்படிலாம் இருக்கும். அப்போ தமிழர்களாக நாங்கள் எல்லா இடங்கள்லேருந்து அங்கே கூடிடுவோம். பெரிய மைதானம். அந்த மைதானத்துக்கு போகும்போது ஐயா போகும்போதே பாக்கெட்டில் சிகரெட் இருக்கும். ஏன்னா ரொம்ப குளிராக இருக்கும், தாங்க முடியாது. ஆமென். அங்கே போய் மாசு நடந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்ச நேரத்தில். அப்புறம் அந்த நற்கருண டைம்லேயே இல்லை காணிக்கை எடுக்கிற டைம்லேயே நான் அப்படியே உருவி அந்த சைடு ஓரமாக போவேன். போயிட்டு புக்குன்னு நல்லா தெம்பு ஏற்றிக்கிட்டு திரும்ப ஆராதனைக்கு வருவேன். என்ன போல் நீசபாய் உண்டாயா? இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு நினைக்கிறீங்க? இல்லவே இல்லை. ஆனால் அதுதான் முன்குறித்தல் பிரியமானவர்களே. பாருங்கள், நான் சொல்கிறது கேளுங்க. ஆராதனையில் இடையில போய் சிகரெட்டு குடிச்சிட்டு வந்து திரும்ப ஆராதனையில் கலந்து கொண்ட வேணாம். இப்படி யாராவது இருப்பாங்களா? தீர்க்க சொல்கிறார். அமெரிக்காவில் ஒரு சபை இருக்கான். பாருங்கள், இப்போ சற்று இடைவெளி கொடுக்கப்படுகிறது, நீங்கள் எல்லாரும் வெளியே சென்று வாருங்கள்னா அவன் போய் சிகரெட்டு குடிச்சிட்டு அப்புறம் தம்பா வருவானான். அப்படி சபை இருக்குதான் அமெரிக்காவில். இந்த கதை நானே செய்திருக்கேனே. இடையில போய் தெம்பு ஏற்றிட்டு வந்திருக்கேனே. அல்லேலூயா. ஆமென். ஆனால் அவருடைய கிருபை தான் நம்மை முன்குறித்து நம்மை அழைத்து. பாருங்கள் சகோதரனே, இதை கூற விரும்புகிறேன். நான் மலிவு பிஸ்கோத்துகள் தின்று ஓடை தண்ணீரை குடிக்க நேர்ந்தாலும் சுவிசேஷத்தையும் பிரசங்கித்து சத்தியத்தையே கூறுவேன். என் சபையோர் அனைவரும் எழுந்து வெளியே நடந்தாலும் நான் அப்பொழுதும் அவர்களுக்கு சத்தியத்தை எடுத்து உரைப்பேன். ஆம், நிச்சயமாக. சாலை ஒழுங்கா போடணும் சொன்னா என்ன பகைப்பாங்க? ஆமென்.
அத்தனை பேரும் போனாலும் கவலைப்படாத, நீ பிஸ்கட்டை சாப்பிட்டு தண்ணீரை குடிச்சிட்டு சத்தியத்தை பிரசங்கம் பண்ண. அதுதான் தீர்க்க சொல்றார். நீ சபையை கண்டிச்சிடக்கூடாது யாரும். ஆமேன். பாருங்க, நான் அப்பொழுதும் அவர்களுக்கு சத்தியத்தை எடுத்துரைப்பேன். நாம் நிச்சயமாக உங்கள் பெயரை நீங்கள் புத்தகத்தில் பதிவு செய்துள்ள வரைக்கும் எல்லாமே சரியாக உள்ளது. உங்கள் பெயரை நீங்கள் 1 டஜன் புத்தகங்கள் பதிவு செய்திருக்க கூடும், ஆனால் அது ஜீவ புத்தகத்தில் காணப்படாமல் போனால் நீங்கள் இழக்கப்பட்டவர்கள். ஆமேன். நீங்கள் நல்லவர்களாக இருக்கலாம், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கலாம், நீங்கள் சுத்தமுள்ளவர்களாக இருக்கலாம், நீங்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்கலாம், ஆனால் அதற்கு இதற்கு யாதொரு சம்பந்தம் இல்லை. நீங்க எப்படிப்பட்ட அயோக்கியனா இருந்தாலும் சரி, உங்க பேர் ஜீவ புத்தகத்தில் இருந்தா கர்த்தர் உங்களை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் காண செய்து உங்களை எடுத்துக்கொள்வார். நான் அதான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய பரிசுத்தம் தேவனுக்கு முன்பாக ஒன்று இல்லை, என்னுடைய நீதி தேவனுக்கு முன்னால ஒன்று இல்லை. நான் அயோக்கிய, நான் சுத்தமற்றவன், ஆனால் என் தேவன் எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தம் என்னை சகல பாவங்களில் இருந்து என்னை நீக்கும். ஆமேன். பாருங்கள் பிரியமானவர்களே, அதற்கு இதற்கு எந்த சம்பந்தமும் இல்லை. சீக்கிரம் முடிக்க போறோம். இப்பொழுது வெளிப்படுத்தல் 19:1-3 வசனங்கள் சொல்லு. தன் வேசியத்தினால், சீக்கிரம் வாசிங்க, இந்த வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டு அவர்கள் அல்லேலூயா இரட்சணியமும் மகிமையும். பாருங்க, இவர்களுக்கு பின்பு பரலோகத்தில் என்ன உண்டாயிட்டான்? ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டு ஜனங்கள் மணவாட்டியினுடைய ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவருடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரன் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே. விழுந்தது மகாபாபிலோன் விழுந்தது. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை பார்க்கிறோம். சரி, இப்ப செய்தி போவோம். கடைசியாக பாருங்கள், இப்பொழுது வெளிப்படுத்தல் 19:1-3 தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரன் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். அதுதான் கத்தோலிக்க சபையின் முடிவு. அதுதான் என்னதுங்க? கத்தோலிக்க சபையின் முடிவு மட்டும் இல்ல. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 20-23 வசனங்களை வாசித்து நாம் முடிப்போம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். அவள் அந்த ஸ்தாபனம் மனம் திரும்பும்படியாக அவளுக்கு நான் தவணை கொடுத்தேன். எச்சரிக்கை, அதன் பிறகு நியாய தீர்ப்பு. தேவன் எச்சரிக்காம எந்த ஒரு காரியத்தையும் நியாய தீர்ப்பையும் யாருக்கும் செய்ய முடியாது. ஆமென். அவள் மனம் திரும்பும்படியாக அவளுக்கு நான் தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி. பாருங்கள், அவள் அந்த ஸ்தாபனத்தை கட்டல் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய். அந்த தாயை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, அவளை நான் கட்டில் கிடையாக்குவேன். அவளுடனே விபச்சாரம் செய்த மற்ற ஸ்தாபனங்களையும் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே. அந்த தாயினுடைய பிள்ளைகளாகிய இன்றைய ஸ்தாபனங்கள் அவர்களுக்கு என்ன வச்சிருக்காங்க கர்த்தர்? அவருடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது பாருங்க, கர்த்தர் சொன்னதுதான். அப்படி யாராவது ஸ்தாபனத்துக்குள்ள உங்க சொந்த பந்தம் யாராவது இருந்தா முதல்ல சத்தியத்தை சொல்லிட்டு அவளை வெளியே கொண்டு வாங்க. ஸ்தாபனத்தை விட்டு வெளியே கொண்டு வந்தாங்க. பெந்தெகோஸ்தே சபையை விட்டு வெளியே கொண்டு வாங்க. ஆமென். புராட்டஸ்டன்ட் சபையை விட்டு வெளியே கொண்டு வாங்க. எங்க கொண்டு வாங்க? சத்தியத்துக்குள்ள கொண்டு வாங்க, வார்த்தைக்குள்ள கொண்டு வாங்க. ஆமென். பாருங்கள், அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். அவளுடைய பிள்ளைகள் என்றால் குமாரர்கள் அல்ல, குமாரத்திகள். ஆமென். அந்த தாய்க்கு யார் உண்டு? குமாரத்திகள் தான் உண்டு. அதுதான் ஒவ்வொரு ஸ்தாபனம். சபை என்பது ஸ்திரீக்கு அடையாளம். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவன் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். ஆமென். அப்படியே உங்களில் ஒவ்வொருவருக்கும் உங்கள் கிரியைகளின்படியே நான் பலன் அளிப்பேன்.
எழுந்து நிற்போமா? அல்லேலூயா. கடைசியில் வரப்போகிறது பிரியமானவர்களே. நான் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் வார்த்தை, ஏதோ மகா பாபிலோன் வேசிகளுக்கு எல்லாம் தாய். அது பறவைகளுடைய காரியங்கள். வெளிப்படுத்தல் 18 நான் இப்பொழுது வாசித்து நான் ஜெபிக்க போகிறேன். அல்லேலூயா. எல்லாரும் நாம் எழுந்திருப்போம் பிரியமானவர்களே. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 18ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோமே, இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது. அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவிதமாக அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவிதமாக பறவைகளுடைய கூடுமாயிற்று. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடிக்க கொடுத்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோடு வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுக்கு செல்வ செருக்கின் மிகுதியால் ஐஸ்வர்யமானார்கள். பாருங்கள், அவள் வேகிறதுனால் உண்டான புகையை பார்த்து இந்த மகா நகரத்துக்கு ஒப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு தங்கள் தலைகள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு, ஐயையோ மகாநகரமே, சமுத்திரத்திலே கப்பல்களையுடைய அனைவரும் இவருடைய உச்சிதமான சம்பூர்ணத்தினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனாரே, ஒரு நாளிகையிலே இவள் பாழாய் போனாளே என்று துக்கித்து ஓலமிடுவார்கள். பரலோகமே, பரிசுத்தவான்களே, அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, அவளை குறித்து களி கூறுங்கள், உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று சொன்னான். அல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, இன்றைக்கு எல்லா ஸ்தாபனமும் உங்களை பகைக்கலாம், உலகமே உங்களை பகைக்கலாம், ஆனால் இயேசு உங்களோடு இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிற தேவன். அல்லேலூயா. நம்மை நேசித்த தேவன், நம்மை அநாதி சிநேகத்தினால் நம்மை நேசித்தார். நிச்சயமாக அவர் நம்மை கொண்டு செல்வார். அவர் ஒரு நாள் நம்மை மகிமையில் கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் உணர்வடைந்து தேவ சமூகத்திலே நாம் ஒவ்வொருவரும் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவரீர் பரிசுத்தர், வல்லவர். கர்த்தர் உங்களை முன்குறித்தார். பிரியமானவர்களே, கர்த்தர் மாத்திரம் நம்மை முன்குறியாது இருந்தால் அவ்வளவுதான். கர்த்தர் நம்மை சிட்சியாது இருந்தால் நாம் வேசிய பிள்ளைகளாக இருப்போம். அதனால் கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். பாருங்கள், நாம் தவறும் பொழுது, வார்த்தை விட்டு விலகும் பொழுது தேவன் நம்மை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். நிச்சயமாக அல்லேலூயா. அவரை போல நம்மை நேசிக்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவர்தான் நம்மை நேசிக்கிற தேவன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். கடைசியாக இந்த பாடலை பாடி நாம் ஜெபித்து எல்லாம் கரங்களை தட்டிவிடும். கரங்களை தட்டி பாடுவோம் எல்லாரும். உம்மை போல நேசிக்க யாரும் இல்லப்பா, உம்மை போல தேற்றிட ஒருவர் இல்லப்பா, உம்மை போல நேசிக்க யாரும் இல்லப்பா, உம்மை போல தேற்றிட ஒருவர் இல்லப்பா. சூழ்நிலை மாறும் போது எல்லாம் மாறிவிடும், சூழ்நிலை மாறும் போது எல்லாம் மாறிவிடும். நீரோ என்றென்றும் மாறாதவர், நீரோ என்றென்றும் மாறாதவர். உம்மை போல நேசிக்க யாரும் இல்லப்பா, உம்மை போல தேற்றிட ஒருவர் இல்லப்பா. அநாதி சிநேகத்தால் உன்னை நேசித்தேன். மனிதனின் அன்பு ஒரு நாள் மாறி போய்விடும், மனிதனின் அன்பு ஒரு நாள் மாறி போய்விடும். தேவனின் அன்போ என்றும் மாறாதது, தேவனின் அன்போ என்றும் மாறாதது.
உள்ளது. உலகத்தின் முடிவு வரையிலுமே என்னையும் நேசிக்கும் அன்பிதுவே. உலகத்தின் முடிவு வரையிலுமே என்னையும் நேசிக்கும் அன்பிதுவே. உன் இரக்கத்திற்கு முடிவு இல்லப்பா, உங்க அன்புக்கு அளவே இல்லப்பா. உன் இரக்கத்திற்கு முடிவு இல்லப்பா, உங்க அன்புக்கு அளவே இல்லப்பா. உம்மை போல நேசிக்க யாரும் இல்லப்பா, உம்மை போல தேற்றிட ஒருவர் இல்லப்பா. ஆமென். இயேசுவை போல நம்ம யாருமே நேசிக்க முடியாது. ஏழை என்று எண்ணி என்னை தள்ளிவிடவில்லை, ஏழை என்று எண்ணி என்னை தள்ளிவிடவில்லை. அநாதை என்று சொல்லி என்னை அலைய விடவில்லை, அநாதை என்று சொல்லி என்னை அலைய விடவில்லை. எனக்காக ஜீவன் தந்து மீட்டீரையா, உன் சொந்த மகனாக ஏற்றுக்கொண்டீரே. எனக்காக ஜீவன் தந்து மீட்டீரையா, உன் சொந்த மகனாக ஏற்றுக்கொண்டீரே. உன் இரக்கத்திற்கு முடிவு இல்லப்பா, உங்க அன்புக்கு அளவே இல்லப்பா. உன் இரக்கத்திற்கு முடிவு இல்லப்பா, உங்க அன்புக்கு அளவே இல்லப்பா. உம்மை போல நேசிக்க யாரும் இல்லப்பா, உம்மை போல தேற்றிட ஒருவர் இல்லப்பா. ஆமென். பிரியமான இந்த உலகத்துல எல்லாருடைய அன்பும் மாயை, எல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு போய்விடும். இயேசுவின் அன்பு மாறாத அன்பு. அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். வாழ்வே இல்லை என்றேன், வாழ்வு தந்தீரே. வாழ்வே இல்லை என்றேன், வாழ்வு தந்தீரே. வழியே இல்லை என்றேன், பாதை காட்டினீரே. வழியே இல்லை என்றேன், பாதை காட்டினீரே. உயரத்தில் உம்மோடு நிறுத்தினீரே, மான்கால்கள் போல் என்னை மாற்றினீரே. உயரத்தில் உம்மோடு நிறுத்தினீரே, மான்கால்கள் போல் என்னை மாற்றினீரே. உன் இரக்கத்திற்கு முடிவு இல்லப்பா, உன் அன்புக்கு அளவே இல்லப்பா. உன் இரக்கத்திற்கு முடிவு இல்லப்பா, உன் அன்புக்கு அளவு இல்லப்பா. உம்மை போல நேசிக்க யாரும் இல்லப்பா, உம்மை போல தேற்றிட ஒருவர் இல்லப்பா. உம்மை போல நேசிக்க யாரும் இல்லப்பா, உம்மை போல தேற்றிட ஒருவர் இல்லப்பா. சூழ்நிலை மாறும்போது எல்லாம் மாறிவிடும், சூழ்நிலை மாறும்போது எல்லாம் மாறிவிடும். நீரோ என்றென்றும் மாறாதவர், நீரோ என்றென்றும் மாறாதவர். உம்மை போல நேசிக்க யாரும் இல்லப்பா, உம்மை போல
தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நன்றி ஆண்டவராக இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். கர்த்தராக இயேசு ராஜா உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு விஷயம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? என்பின் ஆண்டவராக இயேசுவே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே தேவ சமூகத்திலே உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியாக தேவன் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம், பாடின பாடல்கள், ஆராதனை வேளை, சாட்சி பகுதி, காணிக்கை பகுதி, தேவ செய்தி அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தீரே. ஸ்தோத்திரப்பா. இந்த செய்தியை நாங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவரே, ஓ மணவாட்டியை நீர் வேறு பிரித்து கொண்டீர் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, மணவாட்டிக்காகவே நீர் இறங்கி வந்து தன் ஜீவனை கொடுத்தீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மணவாட்டிக்காகவே பலமுள்ள தூதராக இறங்கி வந்து முத்திரைகளை எங்களுக்கு உடைத்து கொடுத்தீர். ஆண்டவரே, ஓ மணவாட்டிக்காக மனுஷகுமாரனாக தம்மை வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே, ஓ எங்களை ஒரு நாள் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ள போகிறீர். ஆண்டவரே, ஒரு நாள் ஆகாயத்தில் எமைப்பொழுதிலே மர்வமாகி நாங்கள் உம்மை தரிசிக்க போகிறோம். ஆண்டவரே, அப்பொழுது உம்மை முகமுகமாக நாங்கள் தரிசிப்போம். ஆண்டவரே, ஆம் கர்த்தாவே சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, முற்றிலுமாக நாங்கள் ஆயத்தத்தோடு காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க, கிருபை செய்யுங்க. இந்த சபையாரை ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று நடைபெற இருக்கிற சிறப்பு ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வித்தாரோ எல்லா சுவாச பிள்ளைகளும் வந்து கலந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, பேசக்கூடிய ஊழியக்காரர்களை அபிஷேகத்தை வல்லமையாக பயன்படுத்தும். தேவநாமம் மட்டும் மகிமைப்படட்டும். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்று என்று சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.